காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். தமிழகத்தின் 13வது முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். அவருடைய அமைச்சரவையில் 31 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இதில் பெரும்பாலானவர்கள் பழைய அமைச்சர்களே. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக திரு கே செங்கோட்டையன் அவர்கள் மட்டும் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தன்னுடைய பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நாளை மறுநாள் நிரூபிக்க இருக்கிறார். தனக்கு ஏற்கனவே ஆதரவு அளித்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய ஆதரவை நீட்டிக்க செய்யக்கூடிய சவால் அவருக்கு இருக்கிறது. இதற்கிடையில் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கான முயற்சிகளை ஓபிஎஸ் அணியினர் தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் முதல்வருக்கு வாழ்த்து தெரிவித்தாலும் கூட அதற்கு கூடவே பெங்களூரு சிறையிலிருந்து வரும் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்ற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். எனவே இத்தகைய சூழலில் ஆளுநர் திரு எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக நியமித்திருந்தாலும் கூட தமிழகத்தில் நிலவி வந்த ஒரு நிச்சயமற்ற சூழல் முடிவுக்கு வந்துவிட்டதா அல்லது சிக்கல்கள் இன்னும் நீடிக்குமா என்ற கேள்வி நம் முன் இருக்கிறது. இது குறித்து விவாதிப்பதற்காக இன்று நம்முடைய அரங்கில் காங்கிரஸ் தரப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் அவர்கள், அதிமுக தரப்பிலிருந்து திரு ஆவடி குமார் அவர்கள், பாஜக தரப்பிலிருந்து திரு கே டி ராகவன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். திரு ஆவடி குமார் அவர்கள், உங்களிடமிருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். அதிமுக தரப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சி அமைக்க அழைத்து அவர் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார். இப்போ இந்த நேரத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நாளை மறுநாள் வாக்கெடுப்பு நடக்க இருக்கிறது. இதுவரை தங்களுக்கு ஆதரவு அளித்ததாக கூறக்கூடிய அந்த எம்எல்ஏக்களுடைய ஆதரவை வாக்கெடுப்பு நடக்கும் வரை உங்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வாக்கெடுப்பு நடக்கும் வரை அப்போ வாக்கெடுப்பு முடிஞ்சவொன்னே எல்லாரும் அனுப்பிடலாமா? அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய ஒரே கட்சி. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற கட்சி தலைவர் உரிமை கோரினார். ஆளுநர் அதை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு அவரை நியமிக்க அனுமதித்தார். இன்றைக்கு அமைச்சரவை பதவியேற்றிருக்கிறது. 15 நாட்கள் டைம் கொடுத்தாரு. 15 நாள் வேணாம், பட்ஜெட் உடனடியாக ரெடி பண்ணணும், இருக்கிற வேலையை பார்க்கணுன்ட்டு நாளைக்கு மறுநாளே நாங்கள் இது நம்பிக்கை தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றுறதுக்கு தயாராயிட்டோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் கூவத்தூர் ரிசார்ட்ல இன்னும் இருக்கிறதுனால தான் ஆதரவை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா அப்படின்ற கேள்வி வருது. இல்லை, இந்த கூவத்தூர்ல இருந்தது என்னவோ பெரிய கொலைபாதக செயல் போல எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. அது இவ்வளவு நாள் தான் பேசிட்டு இருந்தீங்க, இப்பவும் ஏன் பேசுறீங்க? நான் கேட்கறது என்னன்னா, இப்பவும் ஏன் இருக்கிறார்கள்? அவங்க ஏன் இருக்கிறாங்க? இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும், அவங்களுடைய சுய முடிவு. ஒவ்வொருக்கும் சுதந்திரம் இல்லையா? ஒவ்வொருக்கும் மனித உரிமை இல்லையா? ஏன் இருக்கிறாங்க? அவங்க வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு இடத்துல இருக்கிறது, 4-5 சட்டமன்ற உறுப்பினர் கூடி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அதிமுகவினுடைய சட்டமன்ற கட்சி உறுப்பினர் ஒருங்கிணைந்து இருப்பதற்கு தடுப்பதற்கு மற்றவர்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஒரு கட்சியினுடைய மாநாடு நடந்தால் அந்த மாநாட்டில் இருக்கவங்களாம் கடத்தி கொண்டு அங்கே மாநாடு நடத்துகிறாங்களா? ஒரு கருத்தரங்கு நடந்தால் 2 நாள் கருத்தரங்கு நடந்தால் அந்த கருத்தரங்குக்கு வந்தவங்கெல்லாம் வந்து அந்த கட்சியில் கடத்தப்பட்டவர்களா அல்லது கட்சியினுடைய தலைமையால் அபகரித்து கொண்டு வந்து அடக்கி வைத்த அது மாதிரியான சந்தர்ப்பம் ஏதும் இல்லாமலும் கூட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரே இடத்தில் 9 நாட்களாக இருப்பது பல கேள்விகளை எழுப்புகிறது. இன்னொன்னு சொல்றேன், நேற்று வரைக்கும் கவர்னருக்குரிய அதிகாரம் இருந்தது, கவர்னருக்குரிய கடமை இருந்தது, கவர்னருக்குரிய செயல்பாடுகள் என்னுடைய பொறுப்பில் இருந்தது. இன்றையிலே அந்த பதவியேற்ற நிமிடத்திலிருந்து கட்சி தாவல் தடை சட்டம்னு ஒன்று இருக்கு. கட்சி எந்த கட்சி அந்த கொறடா உத்தரவு போடுதோ அந்த உத்தரவை மீறுகின்றவர்களுக்கு பதவி பறிபோகின்ற நிலையும் இருக்கு. இதையெல்லாம் நீங்கள் மறந்துட்டு ஏதோ ஒரு சட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்க வேண்டாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, பிளவும் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். 2 பேர் மட்டும்தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள். மற்ற அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருக்கிறோம், ஒன்றாக இருக்கிறோம், உணர்வோடு இருக்கிறோம். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் காலத்திலே வைத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களுடைய மக்கள் எங்களுக்கு அளித்த நம்பிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் நாங்கள் மக்களிடம் வைத்த வாக்குறுதிகளை செயல்படுத்துகின்ற வகையில் தொடர்ந்து இன்னும் 4.5 ஆண்டுகள்
புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதை செயல்படுத்த விரும்பினார்களோ, தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும், தமிழ்நாட்டில் யாரும் எதற்காகவும் யாரிடத்திலும் கையேந்தாத நிலையை உருவாக்குவோம் என்று சொன்னவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவரால் அதை செயல்படுத்த முடியவில்லை என்றாலும் அவருடைய பிரதிநிதிகளாக, அவருடைய உணர்வை உள்வாங்கியவர்களாக, அவருடைய ஆளுமையை புரிந்து கொண்டவர்களாக அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அத்தனை பேரும் நிறைவேற்றுவோம். இதில் யாருக்கும் எந்த சந்தேகம் வேணாம். யாரோ 2 பேர் நேற்று வரைக்கும் முதலமைச்சர் பதவி இருந்ததுனால அங்கே எல்லாரும் சோறு போட்டு மொத்தமாக கும்பலை சேர்த்து வச்சுக்கிட்டு பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அது முடியாது. அவர்கள் தங்களுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிக்கு சென்று மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்டு அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இது அவங்க யார் சொல்றதுக்கு? மக்கள் விரும்பாத ஆட்சி. முதல்ல ஓபிஎஸ் அவர் தொகுதியில போய் அவருக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கு, யார் ஆதரிக்கிறாங்கன்னு முதல்ல போய் அவரை கேட்க சொல்லுங்க. அவர் யார் எங்களை சொல்றதுக்கு? அதிமுக நீக்கப்பட்டவர். இந்த கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்குரிய தகுதி அவரிடம் இல்லை. அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் செய்த துரோகத்தை நாங்கள் புரிந்து கொண்டு விட்டோம். அவரால் இந்த கட்சியை உடைக்க முயற்சித்தார், முடியவில்லை. தனக்கு பதவி இருக்கின்ற வரை அந்த பதவி தந்தவர்கள் தெய்வம். அவர் காலையில் விழுவார். அந்த பதவி தரலன்னு அவங்க யாரோ, அவங்க யார் எனக்கு பதவி, அவரே சொல்கிறாரு, அவங்க சொல்லி தான் நான் பதவி ஏற்றுக்கிட்டேன்றாரு. அதுக்கப்புறம் அவங்க பதவியில் நீங்கள் வேண்டாம் இன்னொருத்தரை நிறுத்துறேன், இல்லை நானே இருக்கிறேன்னு சொன்ன உடனே சின்னம்மா அவங்க யார், அவங்க பேரை சொல்லினார். நான் கேட்குறேன், இதே நேற்றைக்கு முந்தின நாள் தீர்ப்பு வந்தது. இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு இதற்கு முன்பு இந்த உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? குன்கா நீதிமன்றம் தந்த தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டது. குன்கா நீதிமன்றம் தீர்ப்பு வந்த போது என்ன நிலை? அன்னைக்கு ஓபிஎஸ் எப்படி நடந்துக்கிட்டாரு, இன்னைக்கு பட்டாசு வெடிச்சாரு, இனிப்பு உடங்கினாரு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு இருந்திருந்தால், இன்றைக்கு சின்னம்மா அவர்கள் சிறையில் இருப்பதோடு புரட்சி தலைவி அம்மாவும் இருந்திருப்பாங்கள்ல. அந்த நிலை தானே இன்னைக்கு. இதை உணர்ந்து ஒவ்வொரு தொண்டனும் இன்னைக்கு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் இவர் பட்டாசு வெடிக்கிறாரு, இனிப்பு கொடுக்குறாருன்னா அவர் புரட்சி தலைவி அம்மா அவருக்கு விசுவாசமாக இருக்கிறாரா? ஒரு அதிமுக தொண்டன் அதை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியான கொண்டாடுவானா? திரு KT ராகவன் அவர்கள், தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஆனாலும் கூட ஓபிஎஸ் அவர்கள் இது மக்கள் விரும்பாத ஆட்சி, வாக்காளர்களிடம் சென்று, தொகுதி மக்களிடம் சென்று கள நிலவரம் என்ன என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். எனவே இது ஒரு குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா தற்போதைய சூழல்ல, அல்லது குழப்பம் மேலும் நீடிப்பதற்கான சூழல் இருப்பதாக தாங்கள் கருதுகிறீர்களா? தெரியல, நாளன்னைக்கு தான் தெரியும். அதை பார்க்கணும். என்னோட சொன்னால் திரு ஓபிஎஸ் அவர்கள் தனக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த ஆதரவு கூட இன்றைக்கு மீண்டும் ஒரே இடத்துல போய் அதே கூவத்தூரில் போய் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பது என்பது இவர்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லையோ என்று தோன்றுகிறது. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்குது, தங்க வைக்கலாம், எல்லா வசதியோட இருக்குது. நீங்கள் உங்கள் இஷ்டம் தான். அதில் ஒன்றும் நான் திரு ஆவடிக்குமார் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். யார் எங்கே இருக்கணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும், இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அந்த முடிவை அவர்கள் உண்மையிலேயே எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து எடுத்திருக்கிறாங்களான்னு தெரியல நமக்கு. உயர்நீதிமன்றத்தில் போலீஸ் விசாரணை முடிந்து அவர்கள் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு எம்எல்ஏ வெளில நான் அச்சுறுத்தப்பட்டேன்னு, நான் மாறுவேடத்தில் தான் வெளில வர முடிஞ்சுது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் கூட அவங்களோட இன்டர்னல் மேட்டர் தான் அது அவங்க அச்சுறுத்தப்பட்டார்களோ, இப்போ என்ன நாளன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிலாம் தெரியல. பட் இது பின்னணியில் வைத்து பார்க்கும் பொழுது சீக்ரெட் பேலட் இருந்தால் தெளிவாக இருக்கும் நாளன்னைக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஃப்ளோரில் டெஸ்ட் பண்ணாலும் கூட அது பல வழக்குகளில் ஃப்ளோர் டெஸ்ட் தான் சரின்னு சொல்லியிருக்கு. அதன் அடிப்படையில் சீக்ரெட் பேலட் இருந்ததுன்னா இவர்கள் என்னன்னு தெரிந்துக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் அது சபாநாயகருடைய முடிவாக தான் இருக்கும். சபாநாயகர் இல்லை, நான் அதெல்லாம் யார் பக்கம் இருக்கிறார் என்பதும் அந்த சீக்ரெட் பேலட் இருந்தால் அதுவும் கருத்தில் கொள்ள வேண்டும். கவர்னர் அந்த மாதிரி ஒன்றும் இன்ஸ்ட்ரக்ஷன் டைரக்ஷன் கொடுக்கல. பட் நான் என்ன சொல்கிறேன், ஆஃப்கோர்ஸ் சபாநாயகருடைய விருப்பம் தான், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் இதோட முடியுமா அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்பர் கேம் ஓகே, நாளன்னைக்கு நீங்கள் வெற்றி பெற்றாலும் கூட நம்பர் கேம் உங்கள் பக்கம் இருக்கலாம், அதனால் நீங்கள் ஆட்சியை தொடரலாம், ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் மக்களை பொறுத்த வரைக்கும், தொண்டர்களுடைய பொறுத்த வரைக்கும் எந்த மனநிலை இருக்காங்கன்னு தெரியல. மக்கள் நிச்சயமாக
இந்த ஆட்சி இந்த ஆட்சி இப்போ புதுசாக ஏற்பட்டிருக்கிற இந்த ஆட்சி மீது மக்களுக்கு பெரிய இதுவே கிடையாது. நிச்சயமாக இது மக்கள் விரும்பாத ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஜனநாயகத்தில் அதை மாத்திரம் பார்க்க முடியாது. நம்பர் கேம் இட் மேட்டர்ஸ். அதன் அடிப்படையில் இங்கே வந்திருக்கலாம். ஆனால் நீங்க இதுவரை இருந்த பன்னீர்செல்வத்தின் ஆட்சி மீது சொல்கிறீர்களா அல்லது எடப்பாடி பழனிசாமி இன்றைய ஆட்சி அதிமுக மொத்தமே சார் இந்த மேடம் இந்த கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுடைய தலைவராக இருந்த பொதுச் செயலாளராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களே குற்றம் சாட்டப்பட்டிருக்கார். உச்சபட்ச தலைமையே இங்கே குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. நீதிமன்றத்தினால் குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அந்த பொதுச் செயலாளர் போய் இன்னொரு பொதுச் செயலாளர் தான் அவங்களும் கூட இதில் பார்ட் அப்படின்னு நீதிமன்றம் வந்திருக்கு. அது மாத்திரம் இல்லை, இப்போ டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரியாக வந்திருக்கிற இவரும் கூட இந்த போன மாதம் ஹைகோர்ட்டில் ஃபெரா வயலேஷன் கேஸில் 28 கோடி இவர் பேரில் ஃபைன் இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் பல கேஸ் இருக்குது. இவங்களுடைய தலைமையே கரப்ட் தலைமை, அதிமுகவுடைய தலைமை. அதுதான் இன்னைக்கு நான் சொல்வது, நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக இருந்து பாரதிய ஜனதா கட்சி சொல்லுதுன்னு சொல்லலாம். இதை ப்ரூவன் கோர்ட் வந்து சொல்லுது, நான் சொல்லலை. உங்களுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா, இப்போ பொதுச் செயலாளர் இருக்கிற திருமதி சசிகலா எல்லாருமே கோர்ட்டில் தண்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லும்பொழுது நிச்சயமாக இது மக்கள் விரும்புகிற ஆட்சி கிடையாது. இப்போ மக்கள் ஓபிஎஸ் ஆட்சியை விரும்பினார்கள் அப்படின்னு சொல்லணுமா? நான் அதிமுக ஆட்சியை பற்றி சொல்கிறேன். இப்போ இது ஓபிஎஸ்ஸா எடப்பாடி பழனிசாமியாங்கிறதெல்லாம் அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். இப்போ அது யாருன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆனால் பொதுவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது ஊழல் ஆட்சி. அதனுடைய தலைமையே ஊழல் செய்த தலைமை. இன்றைக்கி கூட நான் இது எனக்கு தெரியல, விஷயம் எனக்கு தெரியாது. எனக்கு வாட்ஸ்அப் என்னுடைய மொபைலில் வந்த ஒரு தகவல், இவங்க நாளைக்கு போய் பெங்களூரில் போய் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு பதவி பிரமாணம், இந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் மேலே பதவி பிரமாணம் எடுத்துகிட்டு ஒரு முதலமைச்சர் அந்த கேபினெட் ஒரு குற்றவாளியை போய் சந்திக்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் முதலமைச்சர் இன்னைக்கு நீங்கள் ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளராக போய் நீங்கள் யாரை போய் சந்திச்சுட்டு போங்க. ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் உச்சபட்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் தண்டிச்சிருக்கிற அவங்கள போய் நான் சந்திப்பேன் அப்படிங்கிற செய்தி உண்மையாக இருந்தால் நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது அந்த விஷயம். திரு சுதர்சன் நாச்சியப்பன் அவர்கள், தற்பொழுது நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த அடுத்த கட்ட நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தில் ஒரு நிலையான ஆட்சி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் நம்புறீங்களா? அதாவது நம்ம மொத்தத்தில் இந்த கடந்த 10 நாட்கள் பார்த்தோம்னு சொன்னால் கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுனை ஆளுநரே உருவாக்கியிருக்கிறார். ஒரு ஆளுநருடைய பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தலைமை மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியிலிருந்து ஒரு தீர்மானத்தை போட்டு அதற்கான எண்ணிக்கை அளவிற்கு அவர்கள் பெரும்பான்மை கொடுக்குறார்கள்னு சொன்னால், சுப்ரீம் கோர்ட்டில் பல தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அது ஃப்ளோர் டெஸ்டிங்க்கு உடனடியாக அவங்களுக்கு அவையை கூட்டுங்க, அவையில் நீங்கள் வந்து முடிவெடுத்து சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கு இடையில உங்களை பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேன், ஆனால் செயல்பாடுகள் பூரா அதுக்கு பின்னால் தான் நீங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லணும்னு இருக்குது. அதானே சொல்லியிருக்காரு. அது இவ்வளோ 10 நாளைக்கு என்ன பண்ணுறாரு? அங்கே சிவசேனா வந்து மகாராஷ்டிராவில் பிஜேபி ஆட்சியிலேருந்து வெளியேறி போகுது. ஏன் அதை போய் பார்க்கல? அவங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அருணாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கவுத்தாங்க, அதுவும் கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டை கவுத்தாங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட்டை, அதுக்கும் போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் தீர்ப்பு வாங்கிட்டு வர வேண்டியிருந்துச்சு. இவங்களுக்கு வேலையே என்னன்னு சொன்னால், வலிமை மிக்க ஒரு மாநில கட்சியோ, ஒரு வலிமை மிக்க ஒரு கட்சியோ, வலிமை மிக்க ஒரு தலைமையோ எந்த மாநிலத்திலும் இருக்கக்கூடாது. இது ஒரு ஃபேசிஸ்ட் மென்டாலிட்டி. தன்னை தவிர வேறு யாருமே பார்க்கக்கூடாது. நரேந்திர மோடியும் அமித்ஷாவை தவிர வேறு யாரையாச்சும் நீங்கள் குவிஸ் ப்ரோக்ராமில் கேட்டு பாருங்கள், யார் பேரும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு 2.5 வருஷத்துக்குள்ளே மறைச்சிட்டாங்க. இவங்களுடைய திட்டமே என்னன்னு சொன்னால், இந்தியா என்பது ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு மதம் என்ற ஒரு அடிப்படையில் இவர்கள் சிந்திக்கிறார்கள். இது ஒரு ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன். இதனுடைய மாநிலங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி கலாச்சாரம் வைத்திருக்கிறது, தனித்தனி மொழி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கென்று சில நாகரிகம் இருக்கிறது, ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத சில நிகழ்வுகளும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்தால், இவர்கள் உடனடியாக அது சசிகலா மீது வழக்கு இருக்கலாம், நாளைய தினம் தண்டனை வரலாம் என்று சொல்லலாம். ஆனால் கான்ஸ்டியூஷனில் நீதிமன்றத்திற்காக காத்திருக்கணும்லாம் எதுவும் சொல்லப்படல. அப்படி கூப்பிட்டு இருந்தால் இன்னைக்கு அவர் முதலமைச்சராக மாத்திட்டு அடுத்த நாள் அவங்க ஜெயிலுக்கு போக போறாங்க, இதே பெங்களூர் ஜெயிலுக்கு போக போறாங்க, இன்னொரு ஆளை போட போறீங்க. என்ன செலவு இதில் உங்களுக்கு என்ன இருக்க முடியும்? நீதிமன்றம் ஒரு வாரத்தில் நீங்க ஜனநாயகத்தை மதிக்க தகவல்கள் வெளியாகின, அதற்காக யாரு போய் கேட்டது? யாரு போய் வேணும்னு தீர்ப்பு வேகமா அட்டார்னி ஜெனரல் போய் கேட்கிறா, என்ன தேவை இருக்குன்னு கேட்கிறேன். ஒரு நீதிமன்றத்தில் நீங்க போய் நீங்க ஒரு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு இருக்குன்னு கேட்டா ஒரு வாரத்தில் கொடுக்குறேன், எந்தையாச்சும் 9 மாசம் தீர்ப்பு சொல்லலை. நீங்கள் போய் ஒரு கவர்மெண்ட் போய் ஏன் கேட்குறீங்க? உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? வேறு வேலையெல்லாம் இல்லையா?
உங்களுக்கு போய் உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாளையில தீர்ப்பு சொல்லுங்கன்னு ஏன் நீதிபதிட்ட போய் கட்டாயப்படுத்துறீங்க? 9 ஒன்றும் பெர்மிஷன் கிடைச்சில நீங்க சொல்லுங்க. இல்லங்க, நம்ம இங்க இருக்க அதனால நேரே பேசிக்கலாம். நான் கேக்குறேன், காங்கிரஸ் கவர்மெண்ட் அங்க போய் காங்கிரஸோட அந்த கர்நாடகாவோட வக்கீல் போய் கேக்குறாரு. கவர்மெண்ட் யாரு உங்களுக்கு தானே யாரு அட்டார்னி ஜெனரல் ஜெயந்தா போய் கேட்டாரு. அட்டார்னி ஜெனரல் எங்க போனாரு? Attorney என்ன General. தகவல் சொல்றீங்க? இல்ல காங்கிரஸ் இதுல பொறுப்பு இல்லன்னு நீக்கிட்டு வெறும் அட்டார்னி ஜெனரல் அவர் மட்டும் தான் Attorney General கேட்டாருன்னு போலாமா? வச்சுக்கோங்க. நீங்க அவசரம். தவறான தகவல் சொல்றாரு. நான் கேக்குறேன், 9 மாசமா உங்களுக்கு தீர்ப்பு வரல. 9 மாசமா நீங்க கேட்டிருக்கலாம். ஒரு முனிசிபல் கோர்ட்லயோ ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயோ ஒரு செஷன்ஸ் கோர்ட்லயோ அடுத்த நாளே தீர்ப்பு சொல்லலை அப்படின்னு சொன்னால் மேலே இருக்க ஹைகோர்ட்டு கேட்பாங்க, நீ ஏன் தீர்ப்பு சொல்லலை, என்ன காரணம்னு சொல்லுவாங்க. ஒரு சுப்ரீம் கோர்ட்டு 9 மாசமா தீர்ப்பு சொல்லலை. நீங்கள் வந்து ஒரு காலகட்டத்தை பார்த்து அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தை வரைக்கும் தனக்கு அடிமையாக வர்றாங்களா, அந்த காலத்தில் இருக்கிறது மாதிரி மன்னர்கள் திப்பு சுல்தான்கள் நடத்துறது மாதிரி எனக்கு அடிமையாகி விட்டாயா, அப்படி என்றால் பரவாயில்லை. நீதிமன்றம் அரசியல் நோக்கங்களுக்கு பின்னால் இழுக்கப்படுகின்றன, பயன்படுத்தப்படுகிறது. மிகவும் வருத்தத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். இப்படி நிலை இருக்கக்கூடாது. ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடியது. நீங்கள் ஜனநாயகத்தில் மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து ஒருத்தர் 5 ஆண்டுகள் இருங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னவெல்லாம் பொறுப்பெடுக்க வேண்டும்னு சொன்னால் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பொறுப்பாளர்கள். அடுத்த தடவை அவங்க போய் ஓட்டு கேட்குறோம், இவங்களே கேட்பாங்க, ஏயா அன்னைக்கு இவ்வளவுலாம் காசு அடிச்சுட்டு கேட்டுட்டு இருந்தியே, உனக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு கேட்பாங்க. அந்த நிலையை உருவாக்க வேண்டிய ஒரு சூழல். தாமதம்லாம் கிடையாது, வந்து ஒரு வார காலம் தாமதம். ஒரு வாரம் என்ன தேவைன்னு கேக்குறீங்க? சசிகலா ஒரு வாரத்துக்கு அரசாங்கம் இயங்கவே இல்லைங்க. கூப்பிட்டு இருந்தால் அதுவும் கூட வந்து இப்போ நிலைத்திருக்க முடியாது, தன்னுடைய முடிவை வந்து மாற்றிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்க முடியும். இப்போ இந்த நிலையிலும் கூட ஆளுநர் மீது அவர் தாமதம் ஏற்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுவதற்கோ மத்திய அரசுடைய பிஜேபியுடைய ஒரு விளையாட்டுங்க. இந்த தமிழ்நாட்டை ஒரு விளையாட்டு காட்டிட்டாங்க. 10 நாள் மஞ்சூரிட்டு காட்டின மாதிரி காட்டிட்டாங்க. மஞ்சூரிட்டுக்கும் எப்படி பயன்படுத்தினாலும் அது மாதிரி காட்டுறாங்க. ஆனால் இங்கே நடக்காது. உங்கள் பாட்சாவில் ஜார்க்கண்டில் நடக்கலாம், அருணாச்சல் பிரதேசத்தில் நடக்கலாம், உத்தரப்பிரதேசத்தில் எப்படி எங்களால் தடுக்க முடியுதோ, உத்தரகாண்டில் எப்படி தடுக்க முடியுதோ அதை விட வலிமையானவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீங்கள் எத்தனை வேணுமாலும் நீங்கள் செய்திகளை சொல்லி பார்க்கலாம், ஆனால் தீர்ப்பு தெளிவான தீர்ப்பு சொல்லுவாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைத்திருப்பது பாஜகவிற்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்றீங்களா? என்னென்ன நடந்துச்சுன்னு அவங்க தான் சொல்லணும், எங்களுக்கு தெரியாது. பிஜேபிகிட்ட போய் இவங்க என்ன சரண்டர் ஆகியிருக்காங்களா, என்ன பண்ண போறாங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் தெரியணும். ஜனாதிபதி தேர்தலில் இவங்க யாருக்கு ஜனாதிபதி தேர்தலையும் துணைத் தலைவருக்கு வெங்கையா நாயுடுக்கு போட போறாங்களா இல்லை பிஜேபியில் போட போறாங்களா, யாருக்கு போட போறாங்கன்னு அன்னைக்கு தேர்தல் அன்னைக்கு தெரியும். இவங்க எதுக்கு தயார் பண்றாங்கன்னு தெரியும். ஜிஎஸ்டி சட்டத்தில் என்னத்தை நெளிவு சுழிவா பண்ண போறாங்கிறது தெரியும். இது பூரா பார்லிமெண்ட் கூடுற போது தெரிஞ்சிடும் எந்தெந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடந்தது. பாருங்க, 5ஆம் தேதி திருமதி சசிகலா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 6ஆம் தேதி காலையில் கோர்ட் 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே போய் நீதிபதிகள் கிட்ட இதுக்கு எப்போ தீர்ப்பு கொடுக்க போறீங்கன்னு கேட்டது யாரு? கர்நாடகாவுடைய வழக்கறிஞர். கர்நாடகா கவர்மெண்ட் யாரு? உங்களுது. நான் இங்க என்ன சொல்றேன், இந்த இடத்துல அதிமுகவை டீஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு நினைச்சது காங்கிரஸ் கட்சி. இது ஏஷியன் தான், எனக்கு தெரியாது. திமுகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால திமுக காங்கிரஸ் பிளான் பண்ணி அதை பண்ணியிருக்கலாம். ஏங்க 5ஆம் தேதி ஏன் உங்களுக்கு தெரியாது? 6 மாசமா அங்கே நிலுவையில் இருக்குது, தீர்ப்புக்காக இருக்குன்னு. ஏன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி போய் அங்கே போய் சுப்ரீம் கோர்ட்டில் கர்நாடகாவில் இருக்கிற அந்த வக்கீல் போய் சொல்லிட்டோமே, கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட்டோட வக்கீல் போய் கேட்க வேண்டியது தானே? 5 மாசமா இருக்குங்க, எப்போங்க நீ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறீங்க கேட்க வேண்டியது தானே? இவங்க 5ஆம் தேதி தேர்ந்தெடுத்தோடனே 6ஆம் தேதி காலையில் போனது யாரு? அட்டார்னி ஜெனரலா? நீங்க இதை மாதிரி சொல்லும்போது மக்கள் கூகுளில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதுக்காக ஒன்றும் எங்கேயும் போய் தேட வேணாம் யார் போய் அங்கே நீதிமன்றத்தில் போய் கேட்டாங்கன்னு. இந்த கவர்மெண்ட்டை டீஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு இவங்க நினைச்சாங்க, காங்கிரஸ் குறிப்பாக நினைத்தது. அதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. கவர்னரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பார்லிமெண்ட் தேர்தலில் 2014 அப்புறம் நடந்த தேர்தலில் 14 மாநிலத்தில் 12 மாநிலம் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். மக்கள்கிட்ட வாக்குகளை பெற்று தான் ஜெயிச்சிருக்கோமே தவிர கொல்லைப்புற வழியாக நாங்கள் எந்த கவர்மெண்ட்டுக்குமே நான் வந்ததில்லை. உங்களுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிறது உங்கள் வேலை. அருணாச்சலமாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி. நீங்கள் அருணாச்சலத்தை நீங்கள் விட்டு மொத்த எம்எல்ஏ இந்த பக்கம் வந்ததுக்கு நாங்கள் காரணமா? உங்கள் பேரில் நம்பிக்கை இல்லை, உங்களுடைய இளம் தலைவர் ராகுல் பேரில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? திரு ஆளூர் ஷானவாஸ் இதுக்கு பதில் சொல்லிருந்தேன். பதில் சொல்லாட்டா கருத்துக்கள் போயிடும். இல்ல தமிழ் அரசு நீங்க வந்து கர்நாடகா கவர்மெண்ட் வந்து சொல்லுதுன்னு சொன்னா அதை ஜட்ஜ் உடனே கேட்டுவாரா? அட்டார்னி ஜெனரல் சொல்லுங்க கேட்டிருக்காருல்ல. அட்டார்னி ஜெனரல் அவர் எப்ப பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் ஆனாரு? ஒவ்வொரு தடவை வந்து ஏன் திரையில நிக்கிறாரு? ஏன் ஆளுநருக்கு சுயமா சிந்திக்க முடியாதா? ஓஹோ, கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் நடக்குது, அவங்க கேட்டு ஒரு தீர்ப்பு வாங்க பார்க்குறாங்க, நம்ம அதுக்கு முன்னாடி நியாயத்தை வழங்கணும். ஏன்னா பரம யோகியர்களுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால உடனடியாக நான் என் இஷ்டப்படி தான் செய்யணும். ஏன் செய்யலை? ஏன் பன்னீர்செல்வத்துக்கு பின்னால் இத்தனை பேர் சொல்கிறீங்க? ஏன் உங்களுடைய தலைவர்
பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு இதோட திராவிட பாரம்பரியம் முடிந்து விட்டது, அதிமுக அழிந்து விட்டது, திமுக அழிந்து விட்டது. தமிழிசை ஏன் சொல்றாங்க? ஏன் சொல்லக்கூடாது? ஏன் இவங்க நாங்க ஆட்சிக்கு வரணும்னு சொல்றது தப்பானே? அப்படின்னா இது பூரா அழியணும் நீங்க ஆசைப்பட்டீங்க. சட்டம் என் கட்சி வரணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது சார். 18ல பேசுற போது ராகவன்ட்ட நான் சொன்னேன், நீங்க உங்க பிரதம மந்திரிட்ட சொல்லி நிறுத்துங்கன்னு சொன்னேன். பிரதம மந்திரியும் சேர்ந்தானே செய்யறாரு. பிரதம மந்திரி சேர்ந்தானே இன்னைக்கு ஆளுநருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கூட. ஏன் 2 நாள் ஆளுநர் பம்பாயில உட்கார்ந்து இருந்தாரு? கர்நாடகா அங்க என்ன சிவசேனா கவலை காத்திருந்தாரா? கர்நாடகா வக்கீல் 6ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு ஏன் போனாரு? 6ஆம் தேதி அந்த தலைப்பு நீங்க கேட்டு 2 மணி நேரம் கேட்க போறீங்க. இதை கேட்கறத கேட்டு முடிச்சுட்டு இல்ல இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது முதல்வராக நியமிக்கப்பட்டு விட்டார். திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள், உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக நியமித்த பிறகு தற்போது வரை நிலவி வந்த நிச்சயமற்ற சூழல் முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு சொல்ல முடியுமா? மாறி மாறி இப்பொழுதும் கூட குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். திமுக அதிமுக தரப்பிலும் சரி, பாஜக காங்கிரஸ் தரப்பிலும் சரி, மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு தான் வந்து கொண்டிருக்கிறன இப்பொழுதும் கூட. ஆனால் தற்பொழுதைய சூழலில் அந்த நிச்சயமற்ற சூழல் என்பது முற்றுப்புள்ளி வைத்தாச்சு, அதுக்கு ஒரு நிலையான ஆட்சி அமைய போகிறது அப்படின்னு நம்பலாமா? ஏறத்தாழ முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆவடி குமார் சொன்னது போல வேறு யாரும் ஆளுநரை பார்த்து உரிமை கோரவில்லை. உரிமை கோருகிற இடத்திற்கு கூட யாரும் வரவில்லை என்னும்போது உரிமை கோரிய ஒரே கட்சியாக அதிமுகவினுடைய சசிகலா தரப்பு மட்டும்தான் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஆளுநர் இன்றைக்கு வேறு வழியே இல்லாமல் அழைத்திருக்கிறார். 10 நாள் தாமதத்திற்கு பிறகு ஒரு கொதிநிலைக்கு தமிழ்நாடு வந்துவிட்டது, இனியும் தாமதித்தால் வேறு மாதிரியான விளைவுகள் களத்தில் நேரும் என்பதை உணர்ந்து அந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். 10 நாள் ஓபிஎஸ் அவர்களுக்கு அவகாசமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது, நாங்கள் நிரூபிப்போம் என்று சொல்லி கொண்டிருந்தாரே தவிர அதை நிரூபிப்பதற்கான எந்த ஒரு முயற்சியிலும் அவர் வெளிப்படையாக ஈடுபடவில்லை. மறைமுகமான முயற்சியில் ஈடுபட்டார்கள். அது பலிக்கவில்லை என்பதும் தெரிந்த பிறகு ஆளுநர் வழியே இல்லாமல் எடப்பாடியை அழைத்து இன்றைக்கு பதவி பிரமாணம் செய்திருக்கிறார். என்ன மறைமுகமான முயற்சிகளில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லுங்க. அது வெளிப்படையாக தெரியுதா? அது நம்ம அதற்கு பின்னால் எவ்வளவு வேலைகள் நடந்திருக்கிறதுங்கிறது வெளிப்படையாக தெரியுது. ஏன்னா 10 நாளில் திரு ஜெயக்குமார் அவர்களும் இன்று சதியை முறியடித்து விட்டோம் அப்படின்னு கூறியிருக்காரு. என்ன சதியை அவரும் கூறுகிறார், நீங்களும் மறைமுகமான முயற்சிகள்ன்றீங்க, என்னது? அதாவது இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களில் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். நாங்கள் மக்கள் எங்கள் பக்கம் நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மக்கள் தங்கள் பக்கம் நிற்பதை அவர் உறுதியாக நம்பினால் அவர் தேர்தலைத்தான் கேட்க வேண்டும். ஆனால் அவர் இன்றைக்கு வரையும் தேர்தலை கேட்கவில்லை. இப்போ நாங்கள் எங்கள் தலைவர் அறிக்கை விட்டார், தேர்தல் தான் தீர்வு. ஏனென்றால் குற்றவாளியாக இவர்களுடைய தலைவர் ஜெயலலிதா அவர்களே அறிவிக்கப்பட்ட பிறகு அவருக்குத்தான் ஓட்டு போட்டோம் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையில் ஒரு குற்றவாளிக்கு ஓட்டு விழுந்திருப்பதனால் இந்த அரசே குற்றவாளி அரசு தான், எனவே இதை கலைத்துவிட்டு ஒரு புதிய தேர்தலை கொண்டு வருவதுதான் தீர்வு என்று நாங்கள் சொல்லுகிறோம். பல கட்சிகளும் அதை வலியுறுத்துகிறார்கள். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த கோணத்தில் வலியுறுத்தவில்லை. இன்றைக்கும் அவரும் அந்த குற்றவாளியைத்தான் தங்களுடைய தலைவர் என்று அவருடைய ஆட்சியைத்தான் மீண்டும் கொண்டு வரும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் என்ன பொருள்? அப்போ தேர்தலை அவர் மக்கள் செல்வாக்கு தனக்கு இருப்பதாக அவர் நினைத்தால் தேர்தலை அவர் கேட்கலாம், தேர்தலில் போய் வாக்கு கேட்கலாம், மக்கள் ஓட்டு போடுறாங்களா இல்லையாங்கிறத தேர்தல் முடிவு பண்ண போகுது. ஆனால் மக்கள் செல்வாக்கு இருக்குது, தொகுதியில் போய் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் போய் ஆய்வு பண்ணுங்கன்னா அப்படி ஒரு வழிமுறை இதுவரைக்கும் அரசியலில் கிடையாது, அரசியலமைப்பிலையும் கிடையாது. தேர்தலை உடனே நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லையே, பெரும்பான்மை யாராலும் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னா தானே அடுத்து தேர்தலுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படும். எனவே அவருடைய உடனடி நோக்கம் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். எனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிக்கு சென்று நீங்க சட்டமன்ற அதனுடைய கள நிலவரத்தை பார்த்து சட்டமன்றத்தில் வாக்களிங்கள்னு சொல்றாரு. இது நியாயமான இல்ல? அப்படி செய்ய முடியாது. அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படி ஒரு வழி கிடையாது. இது கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்க முடியுமா? நாம கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் முடிவு எடுக்கிறதா இருந்தா இங்கே பெரும்பான்மை வாதம்ங்கிற அடிப்படையில் ஒரு கான்ஸ்டியூஷனே கேள்விக்குறியாயிடும். எல்லா விதத்திலும் சட்டத்தின் ஆட்சியை தான் நம்ம வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். சட்டத்தின் ஆட்சி ஒவ்வொன்றிலும் வரணும்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில்
மக்கள் இப்படி நினைக்கிறார்கள், சோசியல் மீடியாவில் இப்படி கருத்து உலவுதுன்னா சோசியல் மீடியாவில் பலவிதமான கருத்துக்கள் வரும். போன வாரம் வரைக்கும் இதே ஓபிஎஸ் படத்தை தூக்கி போட்டு மிதித்தார்கள் மக்கள். இன்னைக்கு ஒரு வாரத்தில் அதே ஓபிஎஸ்ஐ ஒரு நாயகனாக முன்னிறுத்துகிறார்கள் அதே மக்கள் அதே சோசியல் மீடியாவில். அப்போ சோசியல் மீடியாவினுடைய போக்குக்கு ஏற்ப ஒரு அரசு எப்படி இயங்க முடியும், ஒரு அரசு எப்படி முடிவு எடுக்க முடியும்? எனவே அதை வைத்துக்கொண்டு நாம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதை வைத்துக்கொண்டு நீங்கள் போய் கருத்து கேட்டு விட்டு வாருங்கள்னு ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர்களை நம்ம அனுப்பவும் முடியாது. என்ன நிலவரம், இது சட்டம் என்ன சொல்லுது, கான்ஸ்டியூஷன் எப்படி வழிகாட்டுது, அதைத்தான் ஒரு ஆளுநர் பார்க்க வேண்டும், அதைத்தான் சட்ட சபை பார்க்க வேண்டும். இன்னைக்கு அது நடக்குது. அப்போ இவர்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இவ்வளவு விரைவாக கூட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா இவர்கள் ஒரு நாள் கூட அவகாசம் இல்லாமல் நாளை மறுநாளே நம்பிக்கை இருக்கிறதுன்னு பாக்குறதா, நம்பிக்கை இருக்கிறதுனால தான் செய்றாங்க. இல்லது விலை போய் விடுவார்கள்ன்ற அச்சத்துல உடனே கூப்பிடுறாங்கன்னு இல்ல, பாக்குறேன். விலை போவதற்கான முயற்சிகள் பலவும் எடுக்கப்பட்டது. 10 நாள் அவகாசம் பெரிய அவகாசம் தான். ஓபிஎஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அவகாசம் சாதாரண அவகாசம் இல்லை. அந்த நேரத்தில் அவரால் 10 பேர், அவர் உட்பட 10 பேரைத்தான் இதிலிருந்து வெளியே போயிருக்கிறார்கள். அப்போ பெரும்பான்மை இன்றைக்கு வரைக்கும் இவர்களிடம் இருக்கிறார்கள். அது எப்படி இருக்கிறாருங்கிறது விவாதம். ஆனா இருக்கிறார்கள். இல்ல, அதுவும் முக்கியமான கேள்விதான். இப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக இருந்திருந்தால் நிலைமைகள் வேறாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்குமோ? இல்ல, சுதந்திரமாக இல்லை அப்படிங்கிறத அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது ஒரு இடத்தில் குழுமி இருக்கிறார்கள்ங்கிற கான்செப்ட்ல நம்ம பார்த்தாலும், போய் விசாரிக்கப்படுகிறார்கள், காவல்துறை போய் விசாரிக்குது, வட்டாட்சியர் போய் விசாரிக்கிறார்கள், ஒவ்வொருவரும் எழுத்துப்பூர்வமாக நாங்கள் இப்படித்தான் இருக்கிறோம், சுதந்திரமாக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அதை நம்ம ஏற்றுக்கொள்றத தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா அவர்களுடைய வாக்குமூலம் அது. அப்போ அந்த அடிப்படையில் அது நீதிமன்றத்திற்கும் சொல்லப்பட்டு இன்னைக்கு அந்த அடிப்படையில் தான் இது ஒரு ஒரு முடிவுக்கே வந்திருக்கு. இது இப்போ இந்த ப்ராசஸ் எதுவுமே நடக்காமல் இப்படி ஒரு முடிவு வரல. இப்படியெல்லாம் நடந்து தான் இன்னைக்கு இந்த முடிவு வந்திருக்குது. நாளை மறுநாள் சட்டப்பேரவை கூட போது, சபாநாயகரை ஓட்டெடுப்பு நடத்த போறாரு, உண்மை தெரிய போகுது. அப்போ இது ஒரு முடிவுக்கு வந்து விட்டது என்று தான் நாம் நம்பணும். இதுல இப்போ ராகவன் அவர்கள் பேசும்போது தெளிவாக அதிமுகவை நாங்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு சசிகலா தரப்பை மட்டும்தான் அவர் மீண்டும் விமர்சித்திருக்கிறார். ஓபிஎஸ் தரப்பை அப்படியே தள்ளி விட்டு விட்டார்கள். இப்போ நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்துகிற முன்வைக்கிற இதுவரைக்கும் வைக்கிற வாதங்களை பார்த்தீங்கன்னா, அவர்கள் சசிகலா தரப்பை குற்றம் சொல்வது, ஓபிஎஸ்ஐ ஒரு ஹீரோவாக முன்னிறுத்துவது அப்படிங்கிற கருத்தை தான் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வைக்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றார், குடும்ப ஆட்சி வந்து விட்டது, குடும்பத்தின் கையில் அதிகாரம் போய்விட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்றார். பக்கத்திலே தீபாவை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார். அப்போ இவர் மாற்றுன்னு எதை முன்னிறுத்துறார்? குடும்ப ஆட்சி என்று சொன்னால் நீங்க தீபாவை எப்படி உங்க பக்கத்தில் வச்சிருக்கீங்க, அது எப்படி, அது எந்த ஆட்சி? அப்போ அது என்ன அரசியல் அது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அவர் தம்பியுமே வழக்குகளில் சிக்கியிருக்கிறாரு. அவர்களுக்கு மேலேயும் கூட ரைடுகள் நடந்திருக்குது. நத்த விஸ்வநாதருக்கு மேலே ரைடு நடந்திருக்குது அவர் வீட்டில். நத்த விஸ்வநாதன் இந்த பக்கத்தில் நிற்கிறார், தீபா இந்த பக்கத்தில் நிற்கிறாங்க, நத்த விஸ்வநாதன் இந்த பக்கத்தில் நிற்கிறார். இவர் எந்த ஒரு அரசியலை முன்னெடுக்க போறாரு? அப்போ மாற்றுன்னு சொல்லி இங்கே முன்வைக்கப்படுகிற இந்த மாற்றையும் கேள்விக்குட்படுத்துறது. நீங்க சசிகலா தரப்பை கேள்விக்குட்படுத்துகிற அதே வேளை பன்னீர்செல்வத்தையும் கேள்விக்குட்படுத்தினாதான் அது நேர்மையான அரசியல். ஆனால் பிஜேபி செய்கிற அரசியல் என்பது சசிகலா தரப்பை கேள்விக்குட்படுத்துகிறார்கள், வரவேற்கிறோம், கேள்விக்குட்படுத்தி தான் ஆகணும். ஆனால் ஓபிஎஸ் அதிலிருந்து எந்த வகையில் மாறுபட்டார்னு எந்த காரணத்தையும் சொல்லாம இவ்வளவு நாளும் ஓபிஎஸ்ஐ ஹீரோவாக முன்னிறுத்தி விட்டு இன்னைக்கு அப்படியே சசிகலா தரப்பு ஆட்சி வந்தவுடன் அதை மாற்றி பேசக்கூடிய ஒரு சூழலுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். நான் தெளிவாக சொன்னேன், அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள் பேரையும் சொல்லியிருக்கிறேன். அதனால நீங்க அந்த மாதிரி இன்ஃபர் பண்றதுக்கு நாம் பொறுப்பாக முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி, அவங்களுடைய தலைமை கரப்ட் தலைமை, இதுதான் எங்களோட ஸ்டாண்ட். அதிமுக அவ்வளவுதான். குறிப்பாக ஓபிஎஸ் தரப்பை விமர்சிக்கவில்லை என்பதுதான் பாஜக. விமர்சிக்காது மட்டுமில்ல, இவர்களுடைய பதிவுகள் கடந்த 2 வாரத்துல பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆதரித்து அவரை ஒரு ஹீரோவாக முன்னிறுத்தித்தான் இவர்கள் பதிவு போட்டு வருகிறார்கள். சோஷியல் மீடியா பத்தி வச்சு பேச முடியாதுங்கறீங்க. பாஜகவினுடைய மாநில தலைவராக சோஷியல் மீடியா மட்டும் இல்ல, பாஜகவினுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் கூட கடந்த வாரத்தில் மக்களிடம் ஒரு கருத்து இருக்கு, அந்த கருத்துக்கு ஒரு அழுத்தம் இருக்கிறது, சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய அந்த கருத்திற்கு செவிசாய்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு பிஜேபியினுடைய இந்த ஐடி அண்ட் சோஷியல் மீடியா செல் நடந்த இந்த மாநில குழு கூட்டத்துல பேசியிருக்காங்க. அப்ப இது ஒரு தரப்புக்கு நேரடியாக ஆதரவு தெரிவிப்பது போலதான் இருக்கிறது. சரி, மக்களுடைய கருத்துன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு நீங்களே சொல்றீங்க, அப்ப
திருமதி சசிகலாவுக்கு மக்கள் கருத்து அவங்களுக்கு நான் சாதகமா சொல்லல, இல்லைன்னு சொல்றீங்களா? தமிழிசை அவர்கள் சொன்னதை தான் நான் சொல்கிறேன், மக்கள் நான் கருத்து சொல்லவில்லை. சொல்லும்போது- இருங்க மேடம், மக்கள் கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அப்படித்தான் அர்த்தமே தவிர நீங்க ஏன் இன்ஃபர் பண்ணி மக்களுடைய கருத்து இவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்குன்னு சொல்றீங்க? அப்படி கிடையாது. நான் என்ன சொல்றேன், இல்ல, இருந்ததுன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் பாருங்க, ஒருவர் பின் ஒருவராக பாரதி- ஓபிஎஸ் தரப்பிற்கு வருவதை இங்க சுட்டிக்காட்டி இங்க பாருங்க, மக்களுடைய ADMK கருத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் செவிசாய்க்க மதிக்கணும்னு ஆரம்பித்திருக்கிறார்கள் சொல்றேன். சொல்றாங்க. சொல்றேன். நான் என்ன சொல்றேங்க, ஏடிஎம்கேல 1000 கோஷ் இருக்குங்க. இதுக்கெல்லாம் நான் ஒவ்வொருத்தர் அவரை சொன்னியே இவரை சொன்னியே அவரை பத்தி ஏன் பேசலன்னு என்ன கேட்டுட்டு இருக்காதீங்க. நான் அதிமுக அரசுன்னு சொல்லியிருக்கிறேன், அதிமுக கட்சின்னு சொல்லியிருக்கிறேன், அதனுடைய பொதுச்செயலாளர் செல்வி ஜெயலலிதா, அதனுடைய பொதுச்செயலாளர் தற்போதைய பொதுச்செயலாளர் திருமதி சசிகலா தான் நான் பேசியிருக்கிறேன். நீங்க வந்து இவர் சசிகலா பத்தி பேசினார், ஓபிஎஸ் பத்தி பேசல, அடுத்தது இன்னொன்னு வருவீங்க, இன்னொரு கட்சி யாரோ ஒரு கோஷ் இருக்கு அவரை பத்தி நான் பேசல. இதெல்லாம் எங்களோட வேலை இல்ல. பொதுவா அந்த கட்சியை பத்தி நான் சொல்லியாச்சு. நான் என்ன சொல்றேங்க, இன்னைக்கு பிரதமர் கட்சியையும் பிரதிநிதித்துவப்படுத்தி தான் உட்கார்ந்திருக்கீங்க. சோ கட்சியினுடைய தலைவர்கள் கூறிய கருத்துக்கு உங்களிடம் வந்து ரியாக்ஷன்ஸ் கேக்குறோம். தட் இஸ் ஓகே. நான் என்ன சொல்றேன், நாங்க ரியாக்ட் பண்ணியாச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இப்ப பிரைம் மினிஸ்டர் முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்லி பேசியிருக்கார், தொலைபேசியில பேசியிருக்கிறாருன்னு ட்வீட் பண்ணியிருக்கிறார். இதுதான் ஜனநாயகம். அதை செய்வாங்க. நீங்க வந்து உங்களுடைய கட்சி பிரச்சனைகள்லாம் வந்து இன்னொருத்த வந்து பதில் சொல்லணும், எங்களை பத்தி பேசினார் அவரை பத்தி ஏன் பேசலாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. எங்களோட வேலை அது கிடையாது. ஒரு நிமிஷம், இந்த நேரத்துல திமுக தரப்பிலிருந்து மனுஷ்யபுத்திரன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார், இப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அமைய போகிற ஆட்சி, அதாவது வாக்கெடுப்பில் வந்து பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டால் அமைய போகிற இந்த ஆட்சி வந்து மக்கள் விரும்பாத ஆட்சி, அவர்கள் வந்து தொகுதிகளுக்கு சென்று கள நிலவரம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை, அதாவது பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன விரும்புகிறார்கள், எதை எதிர்க்கிறார்கள் என்பதற்கு எல்லா அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் உண்மை என்பது அவர்களுடைய மனசாட்சிக்கும் தெரியும், அவருடைய அரசியல் நடைமுறைகளிலும் தெரியும். ஏனென்றால் ஜெயலலிதா அவர்கள் இந்த சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று சிறைக்கு சென்றபோது அதிமுக தொண்டர்கள் என்ன உணர்வை வெளிப்படுத்தினார்கள், இப்போது சசிகலா அவர்கள் செல்கிற போது எத்தகைய உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் மக்களை விடுங்கள், அவர்களுடைய கட்சிக்குள்ளாகவே 2 வேறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்கின்றன. சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்ற போது இப்பொழுது சென்றிருக்கிற போது கட்சிக்குள் அது ஒரு பெரிய அதிர்வதையுமே ஏற்படுத்தவில்லை. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் சென்ற போது ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு அதிர்ச்சியும் எதிர்வினைகளும் அதில் ஏற்பட்டன. இதிலிருந்தே நீங்கள் மக்கள் என்று பொதுவான கருத்தாக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்கள் கட்சிக்குள்ளே இந்த 2 விஷயங்களுக்கும் இடையே எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை பாருங்கள். அதனால் அவர்களுக்கே தெரியும். இது வந்து ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய கம்பசூத்திரம் எல்லாம் இதற்கு தேவையில்லை. அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொன்று, பிரச்சனை என்பது இப்போ இங்கே நிறைய கான்ஸ்பிரசி தியரி சொல்லப்படுது. இதுக்கு அவங்க காரணம், இவங்க காரணம், பலரும் காரணம், பலவிதமான காரணங்கள் பின்னாடி இருக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, சசிகலா அவர்களுடைய தலைமையை விரும்பவில்லை என்பதுதான் இங்கு மிகப்பெரிய பிரச்சனை வெடித்ததற்கு காரணம். அதற்கு பிறகும் கூட இப்பொழுது அவர் இதுபோல தண்டனை பெற்று சிறைக்கு சென்றிருக்கக்கூடிய இந்த சூழலிலும் கூட அவர் அதற்கு முன்னால் நான் எங்கிருந்தாலும் நான் உங்களோடு இருப்பேன், அதாவது இந்த ஆட்சியை நான் தான் நடத்துவேன் என்பதை மறைமுகமாக அவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய நெருங்கிய உறவினரான டிடிவி தினகரனை அவர் முக்கிய பொறுப்பில் துணை பொதுச் செயலராக அமர்த்திவிட்டு தன்னுடைய இடத்தில் அமர்த்திவிட்டு செல்கிறார். அப்படி இருக்கிற போது தண்டனை பெற்ற ஒருவருடைய ஆட்சியாக எந்த ஆட்சியை எதிர்த்து இன்றைக்கு அதிமுகவிற்குள் ஒரு பிரச்சனை வெடித்ததோ அவரே தான் தொடர்ந்து ஆட்சியை கைப்பற்றப் போகிறார் என்கிற போது எடப்பாடி பழனிசாமி என்பவர் அவர் ஒரு பொம்மை முதல்வராகத்தான் இருக்க போகிறார். டிடிவி தினகரனோ சசிகலாவோ தான் இந்த ஆட்சியை கட்டுப்படுத்த போகிறார்கள், அதே வழியில் தான் இந்த ஆட்சி செல்ல போகிறது என்பதைத்தான் நாம் தெளிவாக பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது மக்களை கருத்தறிவதற்கு இங்கு பெரிய முறையான ஏற்பாடுகள் ஏற்கனவே இங்கே பேசிய நண்பர்கள் குறிப்பிட்டது போல அப்படி ஒரு சிஸ்டம் நமக்கு கிடையாது. அப்படி இருக்கிற போது மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழிமுறை என்பது நம்முடைய ஜனநாயகத்தில் தேர்தல் மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு அவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றால் கூட சசிகலா அவர்களுடைய தலைமைக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு, அவர்கள் கட்சிகள் இருக்கக்கூடிய எதிர்ப்பு என்பது மீண்டும் பிளவை நோக்கி இட்டு செல்லும். இந்த ஆட்சி எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது என்பதுதான் என்னுடைய 4 ஆண்டுகள் தொடர்ந்து நிலைக்கக்கூடிய ஆட்சியாக இருக்காதுன்னு சொல்றீங்களா? அதாவது ஒரு ஸ்திரமான ஆட்சி தமிழகத்திற்கு அமைய வேண்டும் என்பதைத்தான் எங்களுடைய செயல் தலைவர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த பிரச்சனை வெடித்ததிலிருந்து. ஆனால் அவர்கள் கட்சிகள் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் கூர்மையடைந்திருக்கின்றன. சசிகலா அவர்கள் இப்பொழுது ஒரு நிழல் அரசாங்கத்தை தொடர்ந்து நடத்துகிற பட்சத்தில் இவர்களும் தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒருவருடைய பெயரால் சின்னம்மா சின்னம்மா என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஆட்சியை நடத்துகிற சமயத்தில் இந்த பிரச்சனைகள் அவர்கள் கட்சிக்குள் கூர்மையடையும். சசிகலா அவர்களுடைய தலைமையை ஏற்க விரும்பாதவர்கள் மீண்டும் கழகத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன்.
ஆனா சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தாச்சு. இப்ப திரும்பவும் இதே போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் தானே ஆட்சி கலைவதற்கான வாய்ப்புகளோ நீங்க சொல்ற மாதிரி சாத்தியக்கூறுகள் நடக்கும். இப்பொழுது டிடிவி தினகரன் அவர்களை கொண்டு வந்திருப்பதன் மூலமாக அல்லது சசிகலா அவர்களுடைய ஆசி பெற்ற அவருடைய வழிகாட்டுதலில் தான் ஒரு ஆட்சி இங்கு நடக்கும் என்கிற பட்சத்தில் ஏற்கனவே அதிமுகவில் சசிகலாவை ஒட்டி உருவாக்கி இருக்கக்கூடிய பிளவு என்பது பெரிதாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் நான் சொல்கிறேன். நம்பிக்கை வாக்கெடுப்பில் அந்த நம்பர் கேம்ல அவங்க வெற்றி கூட பெற்று விடலாம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் எத்தனை நாளைக்கு இந்த விதமான ஒரு நிழல் ஆட்சி தமிழகத்தில் தொடரும் என்பதுதான் முக்கியமான கேள்வி. திரு ஆவடிக்குமார் அவர்கள், இப்போ தமிழகத்தில் வரப்பொழுது நிழல் ஆட்சி தான் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க, உங்களுடைய பதில்? இல்லை, நிழல் ஆட்சியெல்லாம் இல்லை. நிழல் தனியாக இறங்க முடியாது. நிஜம் இருந்தால் தான் நிழல் கிடைக்கும், வெளிச்சம் இருந்தால் தான் நிழல் வரும். அதனால இருட்டில் நிழல் வராது. அதனால நிழல் வந்து ஆட்சி செலுத்த முடியாது. யார் நிஜம் யார் நிழல் அப்படின்ற குழப்பம் இருக்கு. யார் அது வந்து பார்க்கறவங்களுடைய பார்வையை பொறுத்தது. சிலர் வந்து நிழலை நிஜமா நினைப்பாங்க, சிலர் நிஜத்தை. உண்மை ஒன்றாக தானே இருக்க முடியும். பார்க்கவங்க பார்வைக்காக உண்மை எப்படி மாற முடியும்? நிழல் ஒன்றாக நிஜம் ஒன்றாக. பின்னால இருந்து பார்த்தா நிழல் தெரியும், முன்னால இருந்து பார்த்தா நிஜம் தெரியும். பின்னால இருந்து பார்க்கறவங்களுக்கு நாங்க பதில் சொல்ல முடியுமா? எங்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டப்படி ஆட்சி இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற கட்சி தலைவர் உரிமை கோரினார், பதவி பிரமாணம் செய்து வைத்தார், ஆட்சி நடக்குது. அவர் யாரை கேட்டார், யாரை போனார்னு? ஏன் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பெங்களூர் சிறையில் இருக்கின்ற பொழுது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் போய் பார்க்கலையா? அன்னைக்கு கேட்டீங்களா? அன்னைக்கு கேட்டோம். உங்களை மட்டும் சொல்லல, எல்லாருமே கேட்டோம். யார் கேட்கல? நீங்க அப்போ ஓபிஎஸ் எல்லாருமே கேட்டோம். அன்றைக்கு போய் அதை பார்த்த ஓபிஎஸ் இன்னைக்கு நல்லவர் ஆயிட்டாரா? இன்னைக்கு ஒரு சிலர் அவருடைய ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்றீங்களா? அப்போ அன்னைக்கு அதை செஞ்சார? அன்னைக்கு செய்ய சொல்ல அவர் குற்றவாளி, இன்னைக்கு அவர் வந்து இன்னொருத்தர் செய்ய சொல்ல அவர் நல்லவர். ஒரு அணுகுமுறை என்பது ஆளை பார்த்து நீங்கள் வந்து ஒருத்தரை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க. இன்னைக்கு உண்மை என்னன்னா, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கடுமையான கொடுமையான சோதனையிலிருந்து மீண்டிருக்கிறது என்றால் அதற்கு முழுமுதற் காரணம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள். அவங்க கொஞ்சம் கவனக்குறைவாகவோ அல்லது தெளிவில்லாமலோ அல்லது கவர்னருடைய அல்லது அவரை இயக்கியவர்களுடைய நிலைப்பாட்டை புரியாமலோ இதை எதிர்கொள்ள அவங்களே தெளிவாக சொன்னாங்க. நான் இதை புரட்சித் தலைவி அம்மா அவருடைய ஆட்சியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்ததற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை மாற்றுவதற்கு செய்த முயற்சியை பார்த்து அதிலிருந்து படிப்பினை பெற்று வைத்திருந்தேன். அதுதான் இன்றைக்கு செயல்படுத்தி, அதுதான் உண்மை. அன்னைக்கு கூவத்தூரில் ஏன் வச்சுருந்தீங்க அல்ல, அன்னைக்கு கூவத்தூரில் இந்த ரிசல்ட் வந்த உடனே மொத்த பேர் அங்கே இருந்ததுனால தான். இன்னும் சொல்ல போனால் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் அதற்கு முன்னாலே போய் அந்த இரவு அங்கே தங்கன்றனால தான் உடனடியாக சட்டமன்ற கட்சியை கூட்ட முடிஞ்சது, தீர்மானம் போட முடிஞ்சது, கவர்னர்கிட்ட முறையிட முடிஞ்சது. அது இல்லைன்னா இவங்க வந்து போலீஸை வச்சுக்கிட்டு இவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இவங்களை வந்து தீர்ப்பு வந்துட்டு நீங்கள் உடனே எப்படியா வாங்கன்னு அங்கேருந்து கார்டன்லேருந்து கூட்டின்னு போயிருப்பீங்க, எம்எல்ஏக்களை பிரிச்சிருப்பீங்க. இதையெல்லாம் உங்கள் சூழ்ச்சியெல்லாம் தெரிஞ்சதுனால தான் அதை எதிர்ப்பு வரப்போகிறது என்று முன்பே தெரிந்து சட்டமன்ற உறுப்பினர்களிடம் வேறொரு சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக தான் அன்று அவர் சசிகலா அவர்கள் அன்று இரவு தங்கினார். இல்ல எங்களுக்கு நிச்சயமா தெரியும். என்னன்னா அதுக்கு காரணம் கவர்னர். இவங்களே சொன்னாங்க, கவர்னர் காலம் தாழ்த்தினாரு. எல்லாருமே சொன்னாங்க தீர்ப்பு வர போதுன்றதுனால தான் கவர்னர் காத்துக்கிட்டு இருக்காரு. தீர்ப்பு வந்த உடனே இவங்க தீர்ப்பு வந்து விட்டால் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கவர்னர் சார்பில் பிஜேபி தானே பேசி கவர்னர் இன்னைக்கு சந்தேகம் வந்தது காரணம் கவர்னர் செய்ய வேண்டியதை இல்லை கவர்னர் சொல்ல வேண்டியதை யார் சொன்னது? பிஜேபி ஆபீஷியலா குற்றம் சாட்டுறீங்களா? இப்ப பாரதிய ஜனதா கட்சி பின்னாடி இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த ஆட்சி உங்க ஆட்சி தானே சொல்லல. இந்த சந்தேகத்தை உருவாக்கியது, இத விவாதம் வருவதற்கு காரணம் கவர்னர் செய்ய வேண்டியதை அல்லது கவர்னர் செய்து கொண்டிருப்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் ஆளுக்கு ஒரு விதமாக சொன்னாங்க. சார் உங்க ஹவுஸ் ஆர்டர்ல வைங்க சார். மத்த கட்சி குற்றம் சாட்டிக்காதீங்க. உங்க கட்சி ஒழுங்கா வெச்சுக்கோங்க சார். மத்த கட்சி இன்னைக்கு நான் பல விவாதங்கள்ல கேட்டிருக்கேன். கவர்னர் செய்ய வேண்டியதை அல்லது செய்து கொண்டிருப்பதை காலதாமதத்தை அல்லது இதை தவிர்ப்பதை யார் நியாயப்படுத்துது? எத்தனையோ ஜூரிஸ்ட் நியாயப்படுத்திருக்காங்க சார். ஜூரிஸ்டோட அட்வைஸ் எல்லாம் அவர் செயல்படுறாரு. நான் கேக்குறேன், அட்டார்னி ஜெனரல் சொல்றாரு, அட்டார்னி ஜெனரல் சோரி சொரப்ஜி சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஹவுஸ்ல வந்து ரெண்டு பேரையும் வச்சு ஓட்டு எடுக்கணும். எந்த மாநிலத்தில் அது மாதிரி நடந்திருக்கு? அட்வைஸ் பண்றதுக்கு அட்டார்னி ஜெனரல் பவர் இல்லையா? அன்னைக்கு நடக்கலையே. இல்ல காம்பசிட் ஃப்ளோர் டெஸ்ட் ஒன்னு ஒத்துக்கலையே. நீங்க பேசுங்க, இது விவாதம் தான். அதனால நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லலாம், என்னுடைய கருத்தையும் சொல்ல விடுங்க.
அதாவது ஜெகதாம்பிகாய் பால் வழக்கையும் அந்த கல்யாண் சிங் வர்சஸ் ஜெயதாம்பால் பால் வழக்கை காட்டி அதில் வந்து ஃப்ளோரில் 2 பேரும் ஓட்டெடுப்பு நடத்தினாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கும்னு சொன்னது யார் சொன்னாங்க? எப்படி நடத்த முடியும்? ஒரு கவர்னர் அதை உத்தரவிட முடியுமா? அன்றைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றத்தினுடைய டைரக்ஷனில் அது நடந்தது. கவர்னருக்கு வந்து நம்பிக்கை ஓட்டு பெற வேண்டும் என்ற கட்டளை இல்லாமல் தவிர அவையை கவர்னர் போய் நடத்துவாரா? இது எல்லாமே முரண்பட்ட செய்திகளை, தவறான செய்திகள் உழவு விட்டு ஆட்களை அடைச்சு வச்சிருக்காங்க. ஒரு எம்எல்ஏ ஒரு இடத்துல குழுமி இருக்கிறத, ஒரு கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஒன்னா இருக்கிறத நாட்டில் சட்டம் தடுக்குதா? இப்போ ஆளுநருடைய இந்த சந்தேகங்களை ஆளுநரை குறை சொல்லவில்லை. ஆளுநர் காலம் தாழ்த்துவதற்கு இந்த வழக்கு தான் காரணம் என்று யார் யார் சொன்னார்களோ அவர்களை நான் சந்தேகப்படுகிறேன். அவர்கள் தான் ஆளுநர் பேரை கெடுத்தாங்க. ஆளுநரை வந்து இந்த விவாதத்தில் கொண்டு வரதுக்கு காரணம் என்ன? அவர்கள் சார்பில் இவங்க கருத்து சொன்னவங்க ஆளுநரை இதில் சம்பந்தப்படுத்தி இதனால தான் ஆளுநர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சா அடுத்த நாள் வந்து இன்னொரு பதவி பிரமாணம் செய்ய வேண்டிய அவசியம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த தீர்ப்பில் இப்படி வரும். அதனால நாங்கள் கவர்னர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னது யார்? நாங்களா சொன்னோம்? அதனால நாங்கள் வந்து அப்போ கூட நாங்கள் நேரடியாக மத்திய அரசாங்கத்தில் தலையிட்டு இதை செய்துன்னு சொல்லவே இல்லை. ஆனால் எல்லா ஊடகங்களும் சொன்னாங்க, எல்லா அரசியல் தலைவர்களும் சொன்னாங்க. எல்லாருக்கும் அந்த சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய பாஜக தலைவர்கள் இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துகின்ற வகையில் தான் பேசுனீங்க. இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப ஆட்சி வந்துடுச்சுன்னு சொன்னார். அவரே சொன்னார், சின்னம்மா அவர்கள் என்னை இருக்க சொன்னாங்க, நான் இருந்தேன்னாரு. சின்னம்மா அன்னைக்கு பொதுச் செயலாளர் இல்லை, ஒரு தனிப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு இருந்தவர்கள் என்ற ஒரே உரிமையில் அவர் நீ போய் பதவி ஏற்றுக்கணும்னு போய் பதவி ஏற்றுக்கிட்டல. இன்றைக்கு பொதுச் செயலாளர் அவரை சொல்ல நான் மீறேன்னா அப்போ அவர் யோக்கியமானவரா? நான் கேட்குற குடும்ப ஆட்சின்னு சொல்கிறாரு. ஓ பன்னீர்செல்வம் குடும்ப ஆட்சி நடத்தலையா? ஓ பன்னீர்செல்வத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய மகன் மாவட்ட பாசறை செயலாளர் ரவீந்திரநாத், அதற்கு பிறகு ராஜா நகரமன்ற தலைவர், நகர செயலாளர், அவரை எல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கல. அம்மா மொத்த பேரை நீக்கலையா? சிறைக்கு போலையா? அவரை வந்து நியாயப்படுத்துறேன். நீங்க PH பாண்டியன் குடும்பத்தில் 5 பேர் பதவியில் இல்லையா? எல்லா குடும்ப ஆட்சி நடத்துறவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு இவர்கள் நேரடியாக அரசியல் நடந்தவுடன் அதை பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு அதை பற்றி பேசுவதற்கு என்ன யோகியதை இருக்கு? பொதுச் செயலாளராக கூட இல்லாத ஒருவரை பார்த்து முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்ல முடியும் என்றால் அந்த கட்சி அவருக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது? இது எனக்கு உண்மையிலேயே புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. நீங்கள் அப்பொழுது பொதுச்செயலாளர் கூட இல்லை, ஆனால் OPS அவர்தான் பதவியில் அமர்த்தினார் என்று சொன்னால் அப்போ எந்த பொறுப்பும் இல்லாத ஒருவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு அதிகாரம் ஒரு கட்சிக்கு எப்படி உருவாக முடியும்? இதைத்தான் ஒரு நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயமாக நாங்கள் பார்க்கிறோம். இல்லை உங்களுடைய சந்தேகம் சரி. ஆனால் சின்னம்மா அவர்கள் அது சொன்னவுடன் சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேரும் OPS ஏற்றுக்கொண்டதை போலவும் ஏற்றுக்கொண்டு அவரை தலைவராக தேர்ந்தெடுத்தார். எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கறத கேள்வி. உத்தரவிட முடியும்? எந்த பொறுப்பும் இல்லாத ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு எப்படி உத்தரவிடுகிறார்? அதுதான் உத்தரவிடுகின்ற அதிகாரம் அவருக்கு இருக்கா அல்லது அவருடைய உத்தரவை கீழ்ப்படிகின்ற உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு OPS கேளுங்க. OPS அதை செஞ்சிருக்காரு. இது விவாதம் இல்ல, இது எங்க கட்சியினுடைய நடவடிக்கை. பொதுச் செயலாளர் பேர்ல அறிவிப்பு பொருளாளர் முடிவெடுத்தாரு. நீங்க இந்த விவாதத்தை திசை திருப்பாதீங்க. ஒவ்வொரு கட்சியின் தனிப்பட்ட உரிமை. நீங்க பொதுச் செயலாளர் சொல்ல பொருளாளர் முடிவெடுத்த காலம் இருக்கு. நான் அதெல்லாம் நீங்க அதாவது இந்த விவாத இதுல வந்து குளிர்காயம் நினைச்சீங்கன்னா யாரா இருந்தாலும் அந்த குளிர்காயம் முடியாது. அதிமுகலோ யாரும் ஏமாளிகள் இல்லை. ஒருத்தர் 2 பேர் ஒன்றா இருக்கலாமே ஒழிய இந்த கட்சியை சிதைக்க முடியாது, உடைக்க முடியாது. இந்த கட்சி ராணுவ கட்டுப்பாட்டோடு எங்கள் தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கி இந்த இயக்கம் சில நேரங்கள் பிரச்சனை உலகத்திலே பிளந்து இரு துருவங்கள் இருந்ததற்கு பிறகு இரு சின்னங்களில் போட்டியிட்டதற்கு பிறகு ஒன்றுபட்ட ஒரே இயக்கம் அதிமுக. அதனால எங்களை வந்து எந்த காலத்திலும் பிரிக்க முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட விதை இது. அதனால நீங்க உங்க கட்சியை வளர்க்க பாருங்க, உங்க கட்சியை வளர்க்க பாருங்க, உங்க கட்சியில இருக்க செல்வாக்க உயர்த்த பாருங்க. அதை விட்டு எங்க கட்சியுடைய செல்வாக்கு இல்லை எப்படி ஒரு முதலமைச்சர் நியமிக்க முடியும்? நாங்க நியமிச்சு காட்டியிருக்கோம். OPS இருந்திருக்காரு. அதிகாரம் என்ன? நீங்க அப்ப கேட்க வேண்டியதானே? அப்போ நான் கேட்டோம், இன்னைக்கு தான் கேக்குறோம். அப்ப கேட்டுட்டே இருங்க. செயலாளர் கூட இல்லாத ஒருத்தர் முதலமைச்சர் எப்படிங்க நியமிக்கிறாரு? நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க.
நாங்க அதை பத்தி கவலைப்படல. நீங்க எப்படி கவலைப்படுவீங்க? ஆமா, ஜனநாயக நம்பிக்கையில தானே கவலைப்படுவீங்க. இன்னைக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க. தினகரன் அவர்களை நான் துணை சொல்றதுக்கு பொதுச் செயலாளராக இருமா, இந்த நியமிக்க பிரச்சனையை வேண்டிய முடியாது. அவசியம் என்ன? அதாவது நான் சொல்றதை இல்ல, கேட்டு இந்த கேள்விக்கும் சேர்த்து நான் பதில் சொல்றேன், சொல்லுங்க. சேர்த்து சொல்றேன். நீ எத்தனை கேள்வி கேட்டாலும் நான் சொல்றதான் வந்திருக்கேன். அதாவது இந்த இன்றைக்கு பதவி பிரமாணம் எடுத்த உடனே எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, இன்னும் 15 நாள் ஏன் காலதாமதம், இந்த ஆட்கடத்தல் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு வரும், அதனால என்ற ஒரு கவர்னரை தான் அவர் கேட்டார். கவர்னர் ஏன் 15 நாள் டைம் கொடுத்தாரு? நாங்கள் அதை பற்றி நாளைக்கு மறுநாள் உடனடியாக நாங்கள் எங்கள் சட்டமன்ற நம்பிக்கை தீர்மானம் கோருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரை நாளைக்கு மறுநாள் தொடங்கி நடத்த போகிறோம். எங்களால் எந்த கவர்னர் அதுக்கு 15 நாள் டைம் கொடுத்தாருன்றதுக்காக நாங்களா பொறுப்பு? நாங்க கரெக்டா இருக்கோம், பலமா இருக்கோம், உறுதியா இருக்கோம். நீங்க உங்க சந்தேகங்களை தினகரன் அவர்களை துணை பொதுச் செயலாளராக நியமிக்க வேண்டிய அவசியம் என்ன? ராணுவ கட்டுப்பாட்டோட இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு அதுக்கு முழுமையா பதில் சொல்றேன். டிடிவி தினகரன் கட்சியினுடைய பொருளாளராக இருந்தவர், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தவர், மக்களவை உறுப்பினராக இருந்தவர். ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அறிமுகப்படுத்தி அவரை சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் உருவாவதற்கு முழு முதற் காரணமாக இருந்து அவரை உருவாக்கியவர். ஜெயலலிதாவால் நடவடிக்கை எடுக்கப்பட்டவர். ஏன் ஓ பன்னீர்செல்வத்துடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவியை எதுக்கு எடுத்தாங்க? இதெல்லாம் நீங்க எங்க கட்சியில யாரை சேர்க்கணும் நீக்கணும் தற்பொழுது அந்த பொறுப்பில் அவரை நியமிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் பொதுச் செயலாளர் ஆன போதே கூட துணை பொதுச் செயலாளராக அவரை நியமித்திருக்கலாம். நீ என்ன அவசியம் கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். நிச்சயம் அவசியம் இருக்கு, அதுதான் சரியான முடிவு, எங்க கட்சியை காப்பாற்றுகின்ற ஒரே முடிவு, அந்த முடிவு தான் சரியா இருக்கு. அதுக்கு என்னன்று நான் விளக்கம் சொல்றேன். அதாவது கட்சியில் பொதுச் செயலாளருக்கு அடுத்த பதவி என்பது அவைத்தலைவர் தான், அதுக்கு அடுத்த பதவி பொருளாளர். ஆனால் துணை பொதுச் செயலாளர் என்பது ஒரு பதவியே இல்லை. பொதுச் செயலாளர் இயங்க முடியாத நேரத்தில் அவருடைய பணிகளை செய்வதற்கு பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு செயல்படுத்துகின்ற அதிகாரம் மட்டும்தான் துணை பொதுச் செயலாளருக்கு இருக்குது. இன்றைக்கு எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். சிறையில் இருந்து அவர் ஒரு முடிவை எடுக்க முடியாது, சிறையில் இருப்பவரை எல்லோரும் போய் சந்திக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை எங்கள் கட்சிக்கு இருக்கின்ற காரணத்தால் டிடிவி தினகரன் அவருடைய அக்கால் மகன், அவருக்கு குழந்தை இல்லை, அதனால் அவருடைய வாரிசு உறவினர் என்ற முறையில் சிறையில் எந்த நேரத்திலும் பார்க்க சிறை விதிகள் அனுமதிக்கிறது. சிறையில் ஒரு சிறையில் இருந்து ஒரு அதிகாரத்தை என்ன பிரச்சனை? அதனால அவர் எந்த நேரத்திலும் பொதுச் செயலாளருடைய கருத்துக்களை பெற முடியும். அவர்கள் உறவு ரீதியாக பொதுச் செயலாளருடைய கருத்துக்களை பெற முடியும். அவரை தமிழ்நாட்டில் என்ன ஆட்சி நடக்க போகிறது? சிறைச்சாலையில் தண்டிக்கப்பட்டவர்கள் தமிழக அரசை நடத்த போகிறாரா? அவருடைய பிரதிநிதியை வைத்துக் கொண்டு இந்த கேள்வியை கனிமொழி சிறையில் இருக்க சொல்ல கேட்டிருக்கணும். ராஜா சிறையில் இருந்து கொள்கை செயலாளராக இருந்து பிரச்சாரம் பண்ணும்போது கேட்டிருக்கணும். அவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வழக்கை எதிர்கொண்டார். ராஜா உங்களை மாதிரி இல்ல, பதவியை ராஜினாமா செய்து வழக்கை எதிர்கொண்டார். சிபிஐ வழக்கு, கோதுமை அரிசி பேர ஊழல் வழக்கு திருட்டுத்தனமா வாங்கிட்டு வாபஸ் வாங்கிட்டு வந்தீங்க. மராஜி உள்ள வாபஸ் வந்தீங்க. நீங்க வழக்க பத்தி பேசுற யோகியதை கருணாநிதி மேல இருந்த 2 வழக்கு என்னாச்சு? சிபிஐ வழக்கு, இந்திரா காந்தி காலில் விழுந்து அந்த நேருவின் மகளை மலையாள ஆட்சி தலைவர் எந்த வழக்கையும் சந்திச்சிருக்கீங்களா? சர்க்காரியா கமிஷன் தீர்ப்பை அமல்படுத்த வேண்டாம் முதலமைச்சராக இருக்கும்போது எடுத்து தன்னுடைய மீது இருந்த வழக்கை தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள் பொதுவாக இப்படிப்பட்ட வாக்குகளை பொறுத்த மட்டும் ஆளுநரே குறிப்பு அனுப்பலாம். அதாவது 2 கட்ட வாய்ப்பு இருக்குது. அதாவது முதல்ல வாய்ஸ் ஓட்டுன்னு ஒன்று போடுவாங்க, குரல் மூலமாக வாக்களிப்பது, ஆம் என்பவர் ஆமன்க, இல்லை என்பவர் இல்லை என்க, யார் மிகுந்து இருக்கிறார்களோ அவங்கள சொல்கிற ஒரு முறை இருக்குது. இப்படிப்பட்ட கான்ஃபரன்ஸ் ஓட்டு அப்படிங்கிற போது டிவிஷன், அதாவது ரெக்கார்ட் பண்ண வாக்குகள் போடுறது பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறை. ஆளுநர் எவ்வாறு வழி கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல, ஒன்றும் சொல்லலை.
அப்படின்னா ப்ரொசீஜரல் அடிப்படையில் அந்த அவையில் எப்படி நடக்குதோ அதை பொறுத்து ஸ்பீக்கர் முடிவு எடுத்துக்கலாம். அதனால் அது ஒரு ஒழுக்கமான முறையில் அந்த அவை நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க குரலை காண முடியுது, பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் எதிர்ப்பவருடைய எண்ணிக்கையும் பார்க்க முடியுது, ஆதரிக்கவருடைய எண்ணிக்கையும் பார்க்க முடியுது அப்படின்னு ஸ்பீக்கர் நினச்சாருன்னு சொல்லலாம். அதில் ஒரு குறிப்பு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், உறுப்பினர்களும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிவிஷன் வேணும் எனக்கு எழுத்து மூலமாக நீங்கள் இங்கே பார்லிமெண்ட்லாம் எங்களுக்கு அந்த இடத்துல ப்ரெஸ் பட்டன் போட்டோடனே வெளியில் தெரியாது என்ன ஓட்டுனா, அது முறை இங்கே அசெம்பிளியில் கொண்டுட்டு வரல. அதனால் அவங்க எழுத்து மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் ப்ரொசீஜரில் இருக்குது. இப்போது கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் இப்போது ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் பதவி இழக்க நேரிடுமா? அவங்க மாற்றி அதுவுமா 2 கட்ட நிலை. அதாவது முதல்ல அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. ஓட்டு இப்போ ஓபிஎஸ்ஸே வர்றாரு, அவைக்கு வர்றாரு, அவர் எதிர்த்து ஓட்டு போடுறாரு, அப்படி ஒரு நிலை ஏற்பாடு எடுத்தாருன்னு சொன்னால் அது எப்படி நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால் அப்படி எடுத்தாருன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் அவைத்தலைவர் கேட்கணும், இந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருந்த கொறடாவுக்கு எதிர்ப்பாக இவர் கொடுத்துருக்கிறாரு, அவர் அதனால் இந்த தகுதி நீக்கம் பண்ணணும், ஆன்டி டிஃபெக்ஷன் லா கட்சி தாவல் சட்டத்தின் அடிப்படையில் இவன் மேலே நடவடிக்கை எழுத்து மூலமாக அவர் சபாநாயகர் கொடுக்கணும். சபாநாயகர் அது முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு யாருக்கும் அந்த உரிமைகள் கொடுக்கப்படலை. நீதிமன்றத்தில் சில இடங்களில் போனாங்க. விஜயகாந்த் அவர்கள் கூட நீதிமன்றத்தில் இப்போ சென்ற முறை சட்டமன்றத்தில் அந்த நிலை எடுத்தார். ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா அது சபாநாயகருடைய டிஸ்கிரிப்ஷனரி பவர், அதனால் அவர்கிட்டே தான் அவர் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரு ஆவடிக்குமார் அவர்கள், இப்போது நாளை மறுநாள் இப்போ எந்த மாதிரியான வாக்கெடுப்பு நடக்க போகிறது? இப்போது ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் அவர்கள் எந்த மாதிரி வாக்களிக்க போறாங்கன்னு தெரியல. அப்படி கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதற்கு மாறாக இருந்தால் அவர்களுடைய பதவியை இழக்க நேரிடுமா? என்ன நடக்க போகிறது நாளை மறுநாள்? அதாவது இது எல்லாமே சபாநாயகருடைய முடிவு. அவையை எப்படி நடத்துவது, அது அவையை நடத்துவதில் ஒரு பகுதி தான் வாக்கெடுப்பு எப்படி நடத்துவது என்பது. அதனால் இதுவரை பின்பற்றப்பட்ட விதிகள் அல்லது மரபுகள் இது எல்லாம் இல்லை, விதியும் மரபும் சேர்த்து அவர் பின்பற்றுவார். அதற்குரிய தகுதியும் திறமையும் அவருக்கு நிச்சயமாக இருக்குது. இப்போது நீங்கள் கேட்ட மரியாதைக்குரிய சுதர்சன் ஆட்சியப்பன் கூட சொன்னார், ஓபிஎஸ் அதிமுகவின் உறுப்பினர் இல்லை, அவையில் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதியாக இருக்க மாட்டார், அவரும் பாண்டியராஜனும் 2 பேரும் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள். அதற்கு சட்ட ரீதியாக அதை எப்படி செயல்படுத்த வேண்டுமோ அதையும் அவையில் செய்து விடுவார்கள். மீதி இருக்கிற அத்தனை பேரும் அதிமுக உறுப்பினர்கள். இது மனசாட்சிப்படி வாக்களிப்பதற்கு இது ஜனாதிபதி தேர்தல் இல்லை, இது சட்டமன்ற இந்த அவையை கட்சியினுடைய கட்டளைக்கு மாறாக யார் நடந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு எந்த விதிகள் பொருந்துகிறதோ அந்த விதிகளின்படி நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம். இதை தான் எல்லா கட்சியும் செஞ்சிட்ருக்காங்க. நாங்களும் அதில் எந்தவித சமரசத்துக்கு உடன்பட மாட்டோம். நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற 134 உறுப்பினர்களும் தங்களுடைய கடமையை செய்வார்கள். ஒற்றுமையாக இருந்து உணர்வுபூர்வமாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அமைத்த ஆட்சி தொடர வேண்டும். எஞ்சிய காலத்தில் திட்டங்களை நிறைவேற்றி மக்களிடம் நம்பிக்கையை பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அக்கறை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அதனால் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. ஏற்கனவே ஒரு 10 நாள் இதை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய செய்திகளை விவாதங்களை நடத்திக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி மறுபடியும் வாய்ப்பு தர மாட்டோம். நாங்கள் சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்வோம். ஆளூர் ஷானவாஸ் அவர்கள், தற்பொழுது சட்டமன்றத்தில் நாளை மறுநாள் என்ன நடக்க போகிறது அப்படின்னு எல்லாரும் ஆவலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த நேரத்தில் இப்போது இது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இது ஒரு நிலையான ஆட்சி மாதிரி தான், கிட்டத்தட்ட அப்படி ஒரு ஆட்சி வந்துடும் அப்படின்னு தான் சொல்கிறீங்க. ஆனால் இது 4 ஆண்டுகள் நீடித்து நிலைப்பதற்கான வாய்ப்பில்லை அப்படின்னு திமுக தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. ஏற்கனவே கூட உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கு முன்பாகவே சட்டமன்ற தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பின்னாலும் கூட அரசியல் நோக்கங்கள் இருப்பதாக பார்க்கிறீர்களா? இல்லை, அதாவது அரசியல் நோக்கங்கள் இருக்குது, பல வகையிலையும் இருக்குது. பலரும் எதிர்பார்க்கிறார்கள் அப்படி ஒரு சூழல் வரணும்னு. அதற்கு அதிமுக தரப்பும் இடம் அளிக்கிறது. அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நிலையற்ற தன்மை, ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லாததனால் ஏற்பட்டிருக்கிற ஒரு சலசலப்பு, அதனால் எல்லோருக்கும் அது வாய்ப்பாக மாறி இருக்கிறது. ஆனால் இந்த சலசலப்பு இதெல்லாம் ஒரு அறத்தின்பால் நடக்கிற போராட்டம் தானா அப்படின்னு பார்த்தா அப்படி தெரியல.
ஒரு பதவி அதிகாரத்திற்கான போட்டியாகத்தான் தெரியுது. இப்போ சசிகலா தரப்பு மீது ஓபிஎஸ் வைக்கிற குற்றச்சாட்டுகளும் ஓபிஎஸ் மீது சசிகலா தரப்பு வைக்கிற குற்றச்சாட்டுகளை எல்லாம் பார்த்தோம்னா அது வந்து முழுக்க முழுக்க ரொம்ப மேலோட்டமாக இருக்குது, ஆழமாக எதுவுமே இல்லை. உண்மையிலேயே ஓபிஎஸ் தரப்பு மீது நிறைய முறைகேடு புகார்கள், ரெய்டுகள், இது பற்றியெல்லாம் ஏதாவது இந்த தரப்பு இந்த 10 நாளில் ஏதாவது பேசியிருக்காங்களான்னு பார்த்தா அந்த கோணத்தில் எந்த கருத்தையும் இந்த தரப்பு சொல்லலை. அது அந்த 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 ஏரியாக்குள்ளே இவங்க நுழைய தயாரில்லை. அதே மாதிரி அவருமே இவங்கள் மீதான ஊழல் வழக்குகள் அது தொடர்பான விஷயங்களுக்குள்ள அவரும் போக மாட்டேங்கிறார். 10 நாட்களுக்கு முன்பு வரை ஒன்றாக தான் இருந்தது. அதுதான் நான் சொல்ல வரேன். வருமே அதுதான் அப்ப இதுல மக்களுக்கு என்ன நன்மை? இப்ப மக்களுக்கு இதுல எந்த நன்மையும் நடக்க போறதில்லை. அப்ப பதவி கொடுத்திருந்தால் அவர் அமைதியா இருந்திருப்பாரு. பதவி மறுக்கப்பட்டதுனால் அவர் பேசுறாரு. அப்பவும் கூட உண்மையை பேசல. அவர் அப்பவும் கூட மேலோட்டமாக பதவியை பறிச்சிட்டாங்க, முதல்ல பொதுச் செயலாளராக வேற ஒருத்தரை சொன்னாங்க, அவைத்தலைவராக வேற ஒருத்தரை சொன்னாங்க, இப்போ அவங்களே வர்றாங்க, இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் முன்வைக்கப்படுது. அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக ஒருவரை மாற்றாக நாம் முன்னிறுத்தலாமா அப்படிங்கிற கேள்வி தான் நாம் வைக்கிறோம் அந்த இடத்துல. இதில் இந்த நிலை வந்து இப்போ ஓபிஎஸ் இவங்க அவர் ஆதரவாளர்கள் எல்லாம் இவங்க கட்சியை விட்டு நீக்கிட்டதாக சொல்கிறாங்க. சட்ட ரீதியாக அது இப்போ அவங்க மைத்ரேயன் இன்னைக்கு போய் தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்கிறாரு. அது நீ தேர்தல் ஆணையம் என்ன முடிவு சொல்ல போகுது, கட்சிக்குள்ளே யாருக்கு அதிகாரம்ங்கிறது என்ன முடிவில் வந்து நிற்க போகுதுங்கிறத பொறுத்து தான் இனி இந்த போக்கு எப்படி அமையுங்கிறத நம்ம கணிக்க முடியும். இப்போ கணிக்க முடியாது. ஏன்னா இப்போ கட்சி இவர்கள் கையில் இருக்குதுன்னு இந்த தரப்பு கிளைம் பண்ணுறாங்க, அந்த தரப்பு கிளைம் பண்ணுறாங்கங்கிற அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ சின்னம் முடக்கப்பட்டு அப்படி கட்சிக்குள் ஒரு அதிகாரம் ஒரு முடிவுக்கு வரும்போது தான் அதை பற்றியான ஒரு விஷயங்கள் வெளியே வரும். இந்த பிளவு கூர்மையட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா? இல்லை, அது இப்போ வந்து நீங்கள் இது முழுக்க முழுக்க நான் தான் அது ஏன் அந்த அறத்தின்பால் போராட்டம் இது இல்லைன்னு சொன்னது அதற்காகத்தான். அப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தால் கூர்மை அடையும். ஆனால் இது வந்து பதவிக்கான ஒரு போட்டியாக இருப்பதனால எந்த பக்கம் வலிமை பெறுகிறார்களோ அந்த பக்கம் மொத்த பேரும் சாய்வார்கள். அப்ப வாக்கெடுப்பு நடப்பதற்குள்ளாக கூட மீண்டும் அணித்தாவல்கள் இருக்கலாம் சொல்றீங்களா? வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். திடீரென்று தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லா அணித்தாவல்களும் திடீரென்று நடந்து அதுக்கு கூட வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து முதல்ல ஓபிஎஸ் ஒரு வலிமை பெறுவது ஒரு மாதிரியான ஒரு சூழல் கட்டி எழுப்பப்பட்டது. அவசரமாக ஒரு 10 பேர் போனாங்க, கொஞ்சம் எம்பிக்கள் போனாங்க, கொஞ்சம் பொறுப்பு இல்லாத அதிமுகவில் உள்ள மூத்த தலைவர்கள் கூட போனாங்க. அது அப்படி ஒரு கட்டத்தில் நின்றுச்சு. ஏன்னா அதற்கு மேல் அவர் வலிமை பெறுவ மாட்டார் என்பது தெரிந்த உடனே அது ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் வலிமை பெற்று விட்டார்கள், ஆட்சி இவர்கள் பக்கம் வந்து விட்டதுன்னு தெரிஞ்ச உடனே அங்கே போனவர்கள் கூட இங்கே வருவாங்கங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அது தெரியுது. ஏன்னா இந்த பக்கம் வலிமை பெற்றுச்சு. இப்போ அந்த யார் பக்கம் வலிமை, அதான் யார் பக்கம் வலிமை என்பதை வைத்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருக்கிறதுனால வலிமை பெற்றவர்கள் பக்கம் சாய்ந்து விடுவார்கள், மொத்தமாக சாய்ந்துடுவார்கள். அப்போ இப்போ இன்னைக்கு இப்போ நேற்று இருந்த 10 நாளாக ஓபிஎஸ் வீடு இருந்த நிலைமை இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வந்து அது அங்கே ஒரு அமைதியான ஒரு சூழல் நிலவுது. அந்த ஆர்ப்பரிப்பு, அந்த கொண்டாட்டம் அதை பார்க்க முடியல அங்கே. அப்போ அதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இன்னைக்கு ஒரு நாளிலேயே ஒரு வாரத்திலேயே இன்னைக்கு அங்கே ஒரு அமைதி நிலவுதுன்னா இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்த தமிழக மக்களுக்கு இவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள்? அது ராகவன் தான் வெளியிலிருந்து அந்த விளையாட்டுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது நரேந்திர மோடி அவர்கள் சொன்னாங்கன்னா பன்னீர்செல்வம் அதுக்கு செய்வார். அவர் சொல்லலை அப்படின்னு சொன்னா அவர் ஆட்டுக்கு இருந்துருவார். அது பூராமே ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் பன்னீர்செல்வத்தை தேர்ந்தெடுத்தது பாஜக கிடையாது, தமிழக மக்கள் தானே. அவர் யாருக்கு நியாயமாக இருக்க வேண்டும்? அதெல்லாம் கான்செப்ட் எல்லாம் வேற. இப்ப நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கு பின்னா தீர்மானத்தில் கையெழுத்து போட்டு சசிகலா அம்மா தான் முதலமைச்சர்லாம் சொல்லிட்டு போனவங்க தான் பன்னீர்செல்வம். அப்புறம் ஏன் மாறினாரு 48 மணி நேரத்தில் அப்படிங்கிறது ராகவன்ட்ட கேட்டால் தான் தெரியும். ஏன்னா அவங்க தானே ஆட்டுவிப்பதும் அவர்களே, அவர்கள் ஆளுநரை ஆட்டுவிப்பதும் அவர்களே, எல்லாமே அவர் கையில் தான் இருக்கு. இந்தியா முழுக்க காங்கிரஸ் உதவாங்குது. அதனால எதை பண்ணாலும் பிரைம் மினிஸ்டர் மக்கள் போடுறாங்க. மக்கள் பிஜேபி ஆதரவா இருக்காங்க. நீங்க எங்கேயோ வாங்கின உதவிகளை இங்க வந்து பிரைம் மினிஸ்டர் காரணம் சொல்லிட்டு இருக்காதீங்க. எங்களுடைய நிலவரம் இங்க இல்லம்மா. அந்த மாதிரி நிலவரத்தை பொறுத்த மட்டும் வேற விளையாட்டு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு இந்த 10 நாட்கள் நடந்ததுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். காங்கிரஸ் இத பண்ணிருக்கு நிறைய இல்லை, வேறு இடத்தில் இருக்கிறது. இங்க பாருங்க, அந்த குற்றச்சாட்டு வந்ததுக்கு ஒரு பொருள் இருக்கு. அது ஏன் 99 தடவை இவரோட சேர்த்து பதில் சொல்லிடுங்க. இவர் சொன்னது நான் சொல்றேன். அவர் என்ன அடுத்து பேச போறாரு, அதுக்கு சேர்த்து பதில் சொல்லிடுங்க. பயன்படுத்தது 99 தடவை பயன்படுத்தது காங்கிரஸ் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட். இப்ப நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா
மத்திய அரசாங்கம் தான் காரணம் சொன்னா மத்திய அரசாங்கத்துக்கு பல வழிகள் இருக்கிறது. அப்படி சொல்லலையே. அந்த வழி பூரா மத்திய அரசாங்கத்துடைய செஞ்சுட்டு பிரதிநிதியாக அட்டர்னி ஜெனரல் என்ன சொன்னாரு? கேஸ் போட்டிருக்காங்க, பன்னீர்செல்வத்து மேல கேஸ் போட்டிருக்காங்க. அட்டர்னி ஜெனரல் வந்து பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரணும்னு சொல்லல. அதனால தெளிவாக தான் போயிட்டு இருக்குது. அவர் சீஃப் செக்ரட்டரி ரைட் பண்ணிருக்காங்க. ஏடிஎம்கேவே சொல்லாத அலிகேஷன்ஸ் எல்லாம் நீங்க சொல்லாதீங்கங்கற காங்கிரஸ். நாங்க தான் சொல்ல முடியும், வேற யார் சொல்ல முடியும்? ஏடிஎம்கே சொல்ல முடியும். அருணாச்சலத்துல நீங்க உங்களுக்கு அந்த மன வலிமை இங்க புரியுது. அருணாச்சலத்துல உங்க கட்சி ஒண்ணா இல்ல சார், நாங்க என்ன பண்ண முடியும்? அத இங்கேயும் ஒண்ணா இல்லன்னு சொன்னீங்க. இல்ல இங்க இப்ப ஒண்ணா இருக்க விட மாட்டீங்க. மீண்டும் அருணாச்சலம் இது எங்களோட வேலை கிடையாதுங்கற. மீண்டும் தமிழகத்துக்கு வந்துரும். நீங்க குறுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. அண்ணா சுதர்சன நாச்சியப்பன் அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, இந்த கடந்த 2 மாதத்தில், அதாவது குறிப்பாக முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு பாரதிய ஜனதா தரப்பை சார்ந்தவர்கள் நடந்து கொள்ளுகிற முறை, வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள், அதுதான் அவர்கள் மீதான குற்றச்சாட்டாகவும் சந்தேகமாகவும் மாறுது. நீங்கள் முதல்லையே வந்து இந்த கருத்தை வந்து தமிழ்நாட்டில் வெளியிட்டவர் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி. அவர்கள் தொடர்பான ஊடகங்கள், அவர்கள் தொடர்பான கருத்துருவாக்க தளத்தில் இயங்கக்கூடிய ஒப்பீனியன் மேக்கர்ஸ், இவங்க முழுவதும் தான் இந்த கருத்தை முதல்ல முன்னுக்கு எடுத்துட்டு வராங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நீங்க இந்த தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி பலவீனம் அடையும் பொழுது அது எந்த ஒரு கட்சிக்குமே வந்து அது சாதகமான நாங்க மக்கள் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு, நாங்க இருக்க கூடாது. நீங்க நினைக்கிற மாதிரி என்ன அர்த்தம்? இது புரியல. குருமூர்த்தி அவர்களுக்கு தனியா கருத்து இருக்க கூடாது, தாராளமா இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதான் நினைக்கிறேன். தாராளமா இருக்கலாம். நான் சொல்றேன் இல்ல, அதாவது மக்கள் உங்களுடைய கருத்தை நீங்க வெளிப்படையாக இதுதான் கருத்துன்னு சொல்லாமல் குருமூர்த்தி பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் கிடையாது. அவர் கருத்து சொல்லி இருக்கிறாரு. அவர் ஒரு ஆசிரியர், ஒரு பத்திரிகைக்கு கருத்து சொன்னா அது பிஜேபியோட லிங்க் பண்றீங்க. நான் என்ன சொல்றேன், அப்படியே சொன்னாலும் கூட எல்லாருக்கும் கருத்து சொல்ல உரிமை உண்டு. அது வந்து பாரதிய ஜனதாவுடைய தலைவர்களுடைய கருத்தாக வடிவம் பெற்று இன்னைக்கு வரைக்கும் அது முழுக்க எல்லா தலைவர்களும் ஏறத்தாழ வந்து ஓபிஎஸ் ஆதரவு, சசிகலா எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு தெளிவான வெளிப்படையான நிலைப்பாட்டோடு தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. நான் அவங்க ஒளிச்சு மறைச்சு செய்கிறாங்கன்னு சொல்ல வரல, அவங்க வெளிப்படையாக நேர்மையாக செய்கிறாங்க. அதில் பாராட்டுக்குரியது அது. ஏன்னா அவங்களுடைய கருத்தை வந்து வெளிப்படையாக தான் வைக்கிறாங்க, மறைச்செல்லாம் வைக்கல. இதில் நாம் சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்படி இவர்கள் வெளிப்படையாக செயல்பட்டதுனால தான் அந்த சந்தேகங்கள் வருது. இப்போ ஆளுநர் தரப்பு எந்த விதமான விளக்கத்தையும் இந்த 10 நாளில் ஒரு சிறு குறிப்பை கூட அனுப்பலை. சுப்பிரமணிய சுவாமி போய் பார்க்குறாரு, சுப்பிரமணிய சுவாமி வந்தார், அவர் வேற எதுக்கும் வரல, மரியாதை நிமித்தமாக சந்தித்து போனார் அப்படின்னு. அவர் சந்திப்பு தொடர்பாக வேற ஏதாவது விவாதம் வந்துருமோ அப்படின்னு சொல்லி ஆளுநர் மாளிகை உடனே ஒரு குறிப்பை அனுப்புது. அந்த மாதிரி சசிகலா தரப்பு வந்தாங்க, ஓபிஎஸ் தரப்பு வந்தாங்க, சந்திச்சாங்க, இந்த மாதிரி எங்கள்கிட்ட சொன்னாங்க, எங்களால் செய்ய முடியாது, நாங்கள் ஒரு பதில் சொல்லிட்டோன்னு ஏதாவது ஒரு குறிப்பு சொன்னாங்களா? ஆளுநர் மாளிகையை சொல்லலை. ஆளுநர் மாளிகைக்காக வெளியே இருந்து பேசுனதெல்லாம் யாரு? ஆளுநருக்காக வந்து வாதாடினது யாரு? முழுக்க பாரதிய ஜனதா தரப்பு. அப்போ இந்த சந்தேகங்கள் மத்திய அரசாங்கம் தானே கண்டம் பண்ணீங்க. அந்த சந்தேகங்கள் அங்கதான் வருது. இந்த சந்தேகங்கள் அங்கதான் வருது. அப்போ இவர்கள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டோடு ஓபிஎஸ்ஐ ஆட்டுவிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்ததுனால தான் நாம அந்த குற்றச்சாட்டை வச்சோம். இப்போ இதுல இன்னுமே அந்த சந்தேகங்கள் இருக்குது. இப்பவும் ஓபிஎஸ் அவர்கள் தைரியமாக பேசுகிறார் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு பேக்கப் இருக்குது, அது இல்லாமல் இல்லை. ஏன்னா அவர் வந்து தனியாக வந்து இப்படி செயல்படுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அவர் பேசாமல் இருந்தவர், பேசுவதற்கே தயங்கியவர், கொடுக்கப்படக்கூடிய வேலையை எடுத்துக்கொண்டு செய்து பழகியவர். அப்போ முதல்ல ஒரு அதிகாரமையும் அவருக்கு வேலை கொடுத்து பழகி இருக்குது, இப்போ இன்னொரு அதிகாரமையும் வேலையை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம அதுலேருந்து புரிஞ்சுக்கணுமே தவிர, அவர் மக்கள்கிட்ட போய் தன்னுடைய கொள்கையை சொல்லி கிராஸ் ரூட்டில் போய் வேலை செய்து ஒரு லீடராக உருவாகி வந்த ஒரு தலைவர் கிடையாது. அப்போ இன்னைக்கு அவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருந்தால், ஒரு போர்க்குணமுள்ள தலைவராக இருந்தால், நடக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு ஏற்ப அந்த போர்க்குணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட இயல்பு அவர்கிட்ட கொஞ்சமே கிடையாத ஒருத்தர் எப்படி திடீர்னு ஒரு போர்க்குணமிக்க தலைவராக முன்னிறுத்தப்படுறாரு? எப்படி அப்படி மாறுறாரு? அப்போ ஏற்கனவே எப்படி ஒரு அதிகாரத்தோடு கொடுக்கப்பட்ட வேலை செய்து பழகினாரோ அப்படித்தான் இன்னொரு அதிகாரம் கொடுக்கிற வேலைக்கு இப்போது வந்திருக்கிறார் தான் நம்ம அதில் புரிஞ்சுக்கணும். சகோதரர் ஆலு சர்வா சொல்றதுல எனக்கு அவர் சொன்னதுக்கு பிறகு இன்னொரு சந்தேகம் வருது. தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அமைக்க எம்எல்ஏக்கள் ஆதரவை பெறுகிறேன் என்று சொன்ன ஓ பன்னீர்செல்வம் எம்எல்ஏ ஒருத்தர் கூட கூப்பிட்டு வரல, எம்பியில் கூப்பிட்டு வர்றாரு. எம்பிங்களுக்கு எம்எல்ஏக்கு சட்டசபைக்கு ஓட்டு போட முடியுமா? பிரதமருக்கு தான் ஓட்டு போட முடியும். இவர் ஆட்சி இங்கே அமைக்கிறாரோ அங்கே அமைக்கிறாருன்னு நிறைய பேருக்கு புரியல. டெய்லி ஒரு 2 எம்பி கூப்பிட்டு வர்றாருன்னா அப்போது சகோதரர் ஆனு சல்வாசனுடைய சந்தேகம் வந்து எல்லாருக்கும் வந்தது. அது மைத்ரேயனுடைய திறமை. ஆர்எஸ்எஸ்லேருந்து அவங்க பழக்கி கொடுத்துருக்காங்க, அவங்க உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. இதில் ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள்,
நண்பர் ஆளுநர் ஷானவாஸ் வந்து சொல்கிறப்போ ஓபிஎஸ் வந்து எந்த ஆளுமையும் இல்லாதவர், அவர் இப்படி திடீர்னு எப்படி போர்க்குணத்தோடு வர முடியும்னு ஒரு கேள்வியை கேட்டார். ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் அந்த கட்சியிலிருந்து யாருமே பேசவில்லை, சசிகலாவும் பேசவில்லை, ஓபிஎஸும் பேசவில்லை, யாருக்குமே குரல் கிடையாது. ஆனால் அந்த ஒரு தன்னுடைய கட்சியை முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருந்த ஒரு ஒற்றை தனிநபர் அவருடைய ஆளுமை அங்கு மறைகிற போது அதுவரைக்கும் கட்சிக்குள் புயந்து கொண்டிருந்த மறைந்திருந்த பல முரண்பாடுகள் வெளியே வருகின்றன. அதில் எம்எல்ஏக்களும் இருப்பார்கள், எம்பிக்களும் இருப்பார்கள். இதை முழுக்க முழுக்க அவர்கள் கட்சிக்குள் இருக்கக்கூடிய அதிகார போட்டி சம்பந்தமான அல்லது யார் அதிகாரத்தை கைப்பற்ற விரும்புகிறார்கள் என்பது சம்பந்தமான விஷயத்தை முற்றிலுமாக நாம் பேசாமல் விடுவது என்பது, அல்லது ஏனென்றால் நான் எங்கள் பாஜகவையோ கவர்னரையோ நியாயப்படுத்துவது என்னுடைய வேலை அல்ல, நாங்கள் அவர்களுக்கு எதிரான அரசியல் செய்யக்கூடியவர்கள். ஆனால் இந்த பொறுப்பை முழுக்க நீங்கள் வெளியே தள்ளிவிட்டு இவர்களுக்குள் நடக்கக்கூடிய இந்த சச்சரவுகளுக்கு பின்னால் என்ன இருக்கிறது, இவர்கள் எத்தகைய ஆட்சியை கடந்த 5 ஆண்டுகளமாக நடத்தி இருக்கிறார்கள், சில தனிப்பட்ட நபர்கள் குறிப்பாக சசிகலா உள்ளிட்டவருடைய உறவினர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தில் எத்தகைய ஒரு ஆளுமையை அவர்கள் செலுத்தி இருக்கிறார்கள், முறைகேடாக அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் பேசுவதற்கு பதிலாக முழுக்க முழுக்க ஒரு வேறொரு எதிரியை மட்டும் மையப்படுத்தி, அவர்களுக்கு எந்த பாத்திரமும் இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை, ஆனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் அடித்தளம் என்பது எதுவாக இருந்திருக்கிறது அதையும் நாம் சேர்த்து பேச வேண்டும். அப்போதுதான் இந்த முரண்பாட்டினுடைய அடித்தளம் என்னவென்று நமக்கு தெரியும். அது ஆளுநர் ஷானவாஸ் பேசுவான்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அந்த அம்மா பொதுச் செயலாளரா அறிவிச்ச உடனே போய் வாழ்த்து சொன்னவர் அவங்களுடைய தலைவர் திருமாவளவன் வீட்டுக்கே போய் அதாவது இப்ப சொன்னவர். நான் தான் இங்க முதல்ல பேசினேன், 2 தரப்பும் வந்து பதவிக்காக மோதிக்கிறாங்களே தவிர அறத்தின்பால் மோதல்ல 2 பேரும் ஒருத்தர் உருப்படியா காட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் தான் இந்த மன்றத்துல பதிவு பண்ணேன். நீங்க எதுக்கு போய் பாத்தீங்க? உங்க தலைவர் எதுக்கு போய் பாத்தீங்க? நாங்க பார்த்தோம். அந்த அம்மா வந்து பொறுப்பேற்ற உடனே நான் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு பணியாற்றுவேன்னு ஒரு முக்கியமான ஒரு 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு சாதிக்கு எதிரான குரலை பதிவு பண்ணும்போது அந்த இடத்துல எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டின் பிரகாரம் நாங்க அவங்களை பாராட்ட வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம். அது முக்கியம். அது நீங்க இப்போ இது வந்து உட்கட்சி பிரச்சனையாக ஆரம்பித்தாலும் கூட அதற்கு பிறகு இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் ஆக மாறிடுச்சு இல்லையா? சோ அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேச வேண்டாம். என்ன கான்ஸ்டிடியூஷனல் அதுல ஒண்ணே சொல்றேன். இங்க பாருங்க, இப்ப கவர்னர் வந்து காலம் தாழ்த்துவதை பற்றி பலரும் பல விமர்சனங்களை வைத்தார்கள். எங்களுடைய செயல் தலைவர்கள் கூட ஒரு சட்டபூர்வமான ஒரு முடிவை கவர்னர் எடுக்க வேண்டும் என்பதை ஆரம்பத்திலிருந்தே அவர் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார். ஆனால் எங்கே சிக்கல் வருகிறது என்று சொன்னால், ஒரு முதலமைச்சராக இருந்த ஒருவரே தான் மிரட்டப்பட்டேன் என்கிறார். அங்கிருந்து வந்து சில எம்எல்ஏக்கள் தாங்கள் மிரட்டப்பட்டோம் என்கிறார்கள். அவர்களை கொண்டு போய் ஒரு இடத்தில் வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது அவர்கள் ஆளுநர் தரப்பாக பேசக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், ஆளுநருக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷன் பவர் இருக்கிறது. அதாவது இந்த உறுப்பினர்களுடைய சம்மதத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவருக்கு தன்னுடைய முடிவை தாமதப்படுத்துவதற்கு உரிமை இருக்கிறது என்று ஆளுநர் தரப்பில் கூறுகிறார்கள். இந்த சந்தேக சூழலை யார் ஏற்படுத்துகிறார்கள்? இதுதான் முக்கியமான கேள்வி. அப்படி இருக்கிற போது தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதரவை வெளிப்படையாக ஐயம் தெரிபுற இவர்கள் நிரூபித்திருந்தால் ஆளுநர் மீது வெளிப்படையாக நீங்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழலை இவர்கள் உருவாக்கிவிட்டு எப்படி முழுமையாக நீங்கள் ஆளுநரை குற்றம் சாட்ட முடியும்? இன்றைக்கும் கூட ஒரு புதிய அமைச்சரவை பதவியேற்ற பிறகும் கூட அவர்கள் போய் சுதந்திரமாக அங்கு போய் தங்கியிருக்கிறார்கள் என்று ஒரு பக்கம் சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அம்மா அவர்கள் எதற்காக கொண்டு போய் வைத்திருந்தார்கள் என்றால் அது இந்த ஆட்சியை காப்பாற்றுவதாக என்கிறார்கள். செய்வது அதிமுக மட்டும் இந்த மாதிரி செய்யலே, இது வந்து முதல் தடவை நடக்கிறதுன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து பல கட்சிகள் இந்த மாதிரி இல்ல அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்தெந்த கட்சி எந்தெந்த சூழ்நிலை செய்தோ அதை நாம் அவ்வப்போது விமர்சனம் செய்கிறோம், அந்த சூழ்நிலையோடு பொருத்தி பார்க்கிறோம். என்ன பிரச்சனைனா, ஒரு உளப்பூர்வமாக அவர்கள் தங்களுடைய தலைமையை தேர்ந்தெடுக்கிறார்களா என்பதை பற்றி ஒரு சந்தேகம் ஆளுநரை விடுங்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கே இருக்கிறது, ஊடகங்களுக்கு இருக்கிறது. உங்களை போன்ற ஊடகங்கள் இந்த கேள்வியை எழுப்பவில்லையா? ஐயோ இது எம்எல்ஏக்களை சந்திக்க முடியவில்லை, அவர்களை போய் பார்க்க முடியவில்லை, அதற்கு பிறகு ஒவ்வொருத்தராக ஊடகத்தின் முன்னால் ஆஜர்படுத்துகிறார்கள். இது எல்லாமே வெறுமனே ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஊடகங்களுக்கே இந்த சந்தேகம் இருக்கிற போது ஒரு கவர்னன்ஸ் என்று வருகிற போது அவர்களுக்கும் அந்த சந்தேகம் ஏற்படும். அப்படி பார்க்கிற போது இந்த ஒட்டுமொத்த சூழலில் கவர்னரை மட்டும் ஏன் தனிமைப்படுத்துகிறீர்கள்? இந்த சூழலை இப்படி ஒரு குழப்பமான சூழல் தமிழ்நாட்டில் இருந்தால் பாஜக போன்ற ஒரு கட்சி அதை பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யலாம். ஆனால் இந்த சூழலை உருவாக்கியது இவர்களுடைய அதிகார போட்டி, இவர்களுக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகள், இவர்களுடைய ஜனநாயக நெறிமுறையற்ற அணுகுமுறை. இதை விட்டுவிட்டு வெறுமனே பாஜகவை மட்டும் குற்றம் சாட்டுவதனால் இந்த பிரச்சனையிலிருந்து நாம் சசிகலாவையோ அவர்கள் தரப்பு செய்த குற்றங்களையோ நாம் தவிர்த்து விட முடியாது. இப்போ திமுக தரப்பிலிருந்து எந்த மாதிரியான வாக்கெடுப்பு நடத்த வேண்டும்னு நினைக்கிறீங்க? இல்ல எங்களை வர உங்களுக்கு சொல்லலாம், சேர்த்து முடிச்சுட்டு. அதாவது இந்த விஷயத்தில் சபாநாயகர் அவருக்கு இப்போ கவர்னரை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். இப்போ பால் வந்து சபாநாயகரோட கைக்கு போயிடுச்சு. அப்போது பல மாநிலங்களில் இது போன்ற ஒரு கிரைசிஸ் வந்தப்போ சில சபாநாயகர்கள் அவர்கள் நீதிக்கு புறம்பாக நடந்து கொண்டார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது.
அதாவது உண்மையான ஜனநாயகபூர்வமற்ற வாக்கெடுப்புகளை அவர்கள் நடத்தியதன் மூலமாக திரும்பவும் நீதிமன்றமே தலையிட வேண்டிய சூழல் எல்லாம் பல மாநில சட்டசபைகள் நடந்திருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய சபாநாயகர் என்பவர் அவர் எந்த அளவிற்கு ஒரு கட்சி சார்பான நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடியவர் என்பது கடந்த கால சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்த்தாலே தெரியும். அப்படி இருக்கிற போது இந்த விஷயத்தில் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு அவர் நடக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஒரு உண்மையான மக்கள் நம்பத்தகுந்த ஒரு வாக்கெடுப்பை அவர் நடத்த வேண்டும். அது எத்தகைய வாக்கெடுப்பு என்பதை அவர்தான் முடிவு செய்ய முடியும். அப்படி இருக்கிற போது எது சாத்தியமோ அதை அவர் நியாயமாக செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதாவது சபாநாயகர் எப்படி செயல்பட வேண்டும், அவருடைய கடமை என்ன என்பதையெல்லாம் யாரும் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டிய நிலையில் இன்றைய தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகருக்கு இல்லை. ரெண்டாவது, பல முன்னுதாரணங்கள் இருக்குன்னு சொன்னார். பல முன்னுதாரணங்கள் மட்டும் தமிழ்நாட்டிலையும் ஒரு முன்னுதாரணம் இருக்குது. தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 73 ஒரே நாளில் சபாநாயகர் மதியழகனில் சேரை அவர் மைக் ஆஃப் பண்ணிட்டு அவர் சேரை கொண்டு போய் போட்டு இன்னொருத்தரை சபாநாயகரை உட்கார வச்சு சபையை நடத்தின வரலாறுலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் நடக்காது. நிச்சயமாக சட்டப்படி உண்மையான உணர்வோடு இந்த சட்டசபை நடக்கும். அதுக்கு எந்தவித சட்டசபையினுடைய கண்ணியத்திற்கும் மரபுக்கும் சட்டசபையினுடைய இறையாண்மைக்கும் எந்தவித பங்கமும் இல்லாமல் தமிழ்நாடு சட்டமன்றம் நடக்கும். அதுக்கு நிச்சயமாக நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் உத்தரவாதம் தர முடியும். அடுத்து, இன்றைக்கு அதிகாரம் செலுத்துவதில் போட்டின்னாங்க. நிச்சயமாக அரசியல் கட்சிகள் அதிகாரம் செலுத்துகிற போட்டி போட தான் செய்யும். தேர்தலில் போய் சும்மா என்ன வேடிக்கை பார்க்க நிற்கிறோம். தேர்தல் போட்டி என்பதே அதிகார போட்டி தான். அதனால இதில் எங்களுக்கு கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய அதிகார போட்டி, கட்சிக்குள்ள ஒருத்தருக்குள்ள குடும்பத்துக்குள்ளே நடக்குது, அப்பாவுக்கும் பிள்ளைக்கே நடக்குது. நீங்கள் கட்சிக்குள்ளே நடக்கிறத பற்றி பேசுகிறீங்க. நான் சொல்ல வர்றது அரசியல்னாவே அதிகாரம் தான். அது பிள்ளைல அப்பனுக்கு இருக்கலாம், மனைவிக்கும் கணவனுக்கு இருக்கலாம். அரசியல் வந்துட்டாவே பிரச்சனை வந்துட்டா போட்டி தான். வாக்களித்த மக்கள் என்ன ஆவார்கள்? ஒன்னும் ஆக மாட்டாங்க. நான் சொல்லி முடிச்சிடறேம்மா. என்ன ஆவாங்கன்னு கேட்டீங்கல்ல, அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மள மாதிரி வேலை இல்லாதவங்க தான் இதெல்லாம் பேசிட்டு இருப்போம். இதுவும் ஒரு அரசியல் தான். கட்சிக்குள்ள அதிகார போட்டி என்பது இயல்புதான் அப்படி நியாயப்படுத்துகிறீர்களா? அப்ப வாக்களித்த மக்கள் ஏமாற்றப்பட மாட்டார்களா? நேரடியா சொல்ல வேணான்னு பார்த்தேன். ஒரு கட்சியை பத்தி நான் சொன்னேன்னா அது ஒரு நீண்ட விவாதமா இருக்கும். அது தேவையற்ற விவாதத்தில் உங்களுக்கு வேணா சுவையும் கூட்டலாமே ஒழிய எங்களுக்குள்ள அது நல்லா இருக்காது, அது வேண்டாம். அதனால நீங்கள் எதையுமே ஒன்றும் நடக்காதது போலவும் இப்போ இன்னமும் இந்த நேரத்தில் ஒரு புதிய சம்பவம் நடந்தது போலவும் இது கடந்த கால சம்பவங்கள்லாம் இது சொல்ற மாதிரி சொல்றாரு. அவர் என்ன திட்டுறதெல்லாம் சகஜம் தாங்க அப்படின்னு வடிவேலு சொல்ற மாதிரி இது தமிழ்நாடு. நீங்க ஆட்சி செய்யறவங்க. இது தமிழ்நாட்டில் இவ்வளோ குறைவாக நடந்திருக்கு. மற்ற இடங்களில் இதை விட அருணாச்சல பிரதேசத்தில் நடந்தது, எல்லாத்தையும் மற்ற மாநிலங்கள் நடந்ததெல்லாம் நான் குறை சொல்லலை. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது எவ்வளவோ அமைக்கப்பட காலம் கடந்தது. அதுக்கு என்ன காரணம் தெரியாமல் இருந்தோம். அதுக்கு சரி மாநிலங்களை முன்னுதாரணமாகவும் அதனை அளவுகோலாகவும் வைத்து நம்ம தமிழ்நாட்டில் நல்ல முன்னுதாரணம் தான் வந்திருக்கு. ஆந்திராவில் பாஸ்கர் ராவை உருவாக்க முனைந்தவர்கள் என்ன ஆனாங்க? பாஸ்கர் ராவ் என்ன பண்றாரு? எத்தனையோ அமைச்சரவைகள் பதவி பிரமாணம் செய்து வைத்து நம்பிக்கை ஓட்டு கோருகின்ற பொழுது காணாம போன வரலாறு இல்ல. நான் பொதுவாக சொல்றேன். கல்யாண மண்டபத்தில் மீட்டிங் நடந்துச்சு. முகத்திலே கிழிக்கிறது நல்லா பண்றீங்க. சொல்லுங்க, நீங்க ஒரு காலத்துல ஜனசங்கம்ங்கிற பேரை கூட மறந்துட்டு போய் ஜனதா பார்ட்டியில சேர்ந்து இல்ல அப்ப நடந்ததை பத்தி சொல்லிட்டு. ஜனதா பார்ட்டி இல்லங்க, என் டி ராமாராவ் விஷயம். அண்ணன் ஆவடி குமார் தெளிவா சொல்றாரு. உங்க ஜனதா பார்ட்டியோட ஒரு பார்ட்னர் அவர். அதனால எல்லா கட்சிகளும் எல்லா ஆட்சிகளும் எல்லா நேரங்களிலும் இது போன்ற பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அது போல இல்லாமல் இது ஜனநாயக முறைப்படி சட்டப்படி எங்களுக்கு அளித்த வாக்களித்த மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் எங்களுடைய கட்சி பிரச்சனையை நாங்களே இன்றைக்கி ஒரு முடிவு கொண்டு வந்துட்டோம். இன்றைக்கு கவர்னர் அடைத்தார். அவர் காலதாமதம் படுத்தினார்ன்றது எங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் அடைத்தது சரியான முறையில் அடைத்தார். அதை கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அமைச்சரவை பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு பதவி ஏற்றிருக்கிறோம். நாளைக்கு மறுநாள் நம்பிக்கை வாக்கு பெறப்போகிறோம்.
நம்பிக்கை வாக்கு பெற்றவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கையில் அமைச்சரவை பட்ஜெட் தயாரிக்க வேலையில் ஈடுபட போகிறது, தொடர் பணிகளை தொடரப் போகிறோம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எந்த திட்டங்களை கொண்டு வந்தார்களோ, எந்த நோக்கத்திற்காக இந்த ஆட்சி அமைத்தோமோ அது தொடரணும். ஆனால் இதில் என்னென்னா, திடீர்னு ஓபிஎஸ் ஆதரிக்கிறாங்க. ஓபிஎஸ் நீங்கள் வந்து உங்கள் கட்சி கைவிட்டால் கூட நாங்கள் தூக்கி பிடிப்போன்றாங்க. நீங்கள் தான் 5 வருஷம் சொன்னாங்க. இது எல்லாம் அரசியல். நான் அதை வந்து எதிர்கட்சி அப்படி தான் நடக்கும். எங்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கிட்டு அவங்க வந்து அவங்களோட அந்த பிரச்சனையின் விளைவாக அவங்களுடைய வாக்கு சதவீதம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பதாலோ அல்லது அவர்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். சசிகலா அவர்கள் தீர்ப்பு தனக்கு எதிராக வரப்போகிறது என்று தெரிந்தவுடன் தான் முதலமைச்சராகி சிறைக்கு செல்கிற போது தன்னுடைய பிரதிநிதியை வைத்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரச்சனையை உருவாக்கினார். அதற்கு சம்பந்தமே இல்லாமல் திமுக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜெயிலில் இருந்து கொண்டு குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட்டால் கூட ஆட்சி செலுத்த வேண்டும் என்கிற அதிகார வெறியின் காரணமாக இவர்கள் ஆடிய நாடகத்திற்கு சம்பந்தமே இல்லாமல் திமுக குறை சொல்லிட்டு இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. உங்களுடைய இறுதி கருத்தையும் பதிவு செஞ்சிருக்க, நேரம் குறைவாக இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் நாங்கள் தமிழகத்தில் இன்றைக்கு சொல்லனாத துயரத்தை மக்கள் நிர்வாக ரீதியாகவும் நடைமுறையிலும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது 4 லட்சம் கோடி ரூபாய் கடனில் தமிழக அரசு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் எந்த வளர்ச்சி திட்டங்களும் இங்கு கொண்டு வரப்படவில்லை, எந்த புதிய தொழில்களும் தொடங்கப்படவில்லை. விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு செத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றியெல்லாம் இவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒரு குறைந்தபட்சமாக விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்யுங்கள் என்று கேட்கிற கோரிக்கைக்கு கூட பதில் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர்களுடைய அதிகார வெறியும் அதிகார போட்டியையும் தவிர வேறு எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் தமிழக மக்கள் ஒரு புதிய மேண்டேட் ஒன்றை கொடுக்க விரும்புகிறார்கள். அதற்கான ஒரு சூழல் விரைவில் உருவாகும் என்பதுதான் என்னுடைய கருத்து. திரு கேடி ராகவன் அவர்கள், அதாவதுங்க, நாளன்னைக்கு நடக்கிற அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் அதுதான் ஜனநாயக முறைப்படி அதுதான் சரியும் கூட, அதை தான் கவர்னர் சொல்லியிருக்கிறாரு. அது இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் கூட நீங்கள் உங்களுடைய அதிகார பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு இனிமேலாவது மக்களுக்காக சேவை செய்ய இந்த அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும் என்பது தான் நான் கேட்டுக்கிறது. ஆனாலும் கூட இன்றைக்கி வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்கள் பக்கம் இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக விடலாம். உங்கள் பக்கம் தான் இருக்கிறாங்கன்னு தானே நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறீங்க. இப்போ கிளைம் பண்ணாலும் கூட அது பார்க்கும்பொழுது அப்படி தெரியல. நாளன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கணும். எனிவே அதுதான் சரியான முறையும் கூட. சட்டமன்றத்தில் தான் அவங்க நிரூபிக்கணும், அங்கே நிரூபிக்கட்டும். என்ன பண்ணுறாங்க? திரு ஆவடிக்குமார் அவர்கள் உங்களுடைய இறுதி கருத்துக்கள் சொல்லுங்கள். ஏற்கனவே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போதே சொன்னாங்க, மார்ச் மாதம் ஆட்சி மாறும், பிப்ரவரி மாதம் ஆட்சி மாறும்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஓபிஎஸ் வந்த உடனே இவர் ஆட்சிக்கு 4.5 வருஷம் தொடரணுன்னாங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய விருப்பங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஆட்சி மாற்றம் என்பது ஓபிஎஸ் இது மாதிரி வந்த பிறகு இந்த ஆட்சி மாற்றன்றது அவங்க எதிர்பார்த்த ஆட்சி மாற்றம் இன்றைக்கி நடந்து போச்சு. ஆனால் எத்தனை முதலமைச்சர் வந்தாலும் யார் முதலமைச்சராக நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் இன்றைக்கி அரசியல் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் அந்த வகையில் எங்களுடைய எதிர்கட்சியாக இருக்கின்ற எதிரியாக இருக்கின்றவர் அவர் இவர்கள் தான் சசிகலா முதலமைச்சராக என்று நினைத்தார்கள். முதலமைச்சர் ஆக முடியாது, யார் வேணா முதலமைச்சர் ஆவாங்க. முதலமைச்சரை மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிற 232 சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் ஆவாங்க. அதாவது ஆகஸ்ட் மாதத்து வரையில இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியில எந்தவித மாற்றமும் வராது. காரணம் அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் வரைக்கும் பொறுத்திருப்பாங்க. அதுக்கு பின்னால் நரேந்திர மோடி அவர்களே தேர்தலை முன்னாலே கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் தேர்தல் வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கேன். அது ஒரு ரிப்போர்ட்லேயே நானும் 2 கட்டமாக நடத்த வேண்டும் என்று கூட என்னுடைய தலைமையில் இருந்த குழு கொடுத்துருக்குறோம். அதனால் 2018 மிக முக்கியமான மாநிலங்கள் குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் ஆகியவை வரப்போகிறதுனால தேர்தலை இன்னும் 6 மாதத்தில் நாம் எதிர்பார்க்கலாம். இல்லாவற்றில் 6 மாதத்திற்கு பின்னால் ஆளுநர் ஆட்சி மூலமாக மிக பசியோடு இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தமிழக தலைவர்கள் எல்லாம் முடிந்த அளவில் எதை செய்ய முடியுமோ அதை செய்ய விட்டுவிட்டு அதற்கு பின்னாலே தேர்தல் வரும். 2018 தேர்தலுக்கு மக்கள் தயாராகி இருக்கிறார்கள். தமிழ்நாடு ஒரு வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையில் இருக்கிறோம். வறட்சி பற்றிய அளவீடுகளை செய்வதற்கு மத்திய குழு தாமதமாக ஏதோ செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் எந்த நிதியும் கிடைக்கவில்லை. இந்தியாவினுடைய 3வது பெரிய கட்சி என்று அதிமுக வலிமையான ஒரு இடத்தில் இருக்கும்போது
இப்போது ஒரு குழப்பமான சூழல் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்து ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது போன்ற ஆக்கப்பூர்வமான அம்சங்களில் கவனம் செலுத்தி தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான முடிவை இவர்கள் தேடித்தர வேண்டும். இவர்கள் பிரச்சனையை போட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு நம்மளை கொண்டு விட்டுருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில். ஆனால் தமிழ்நாட்டினுடைய மக்கள் பிரச்சனைகள் ஏராளம் இருக்கிறது. இன்னைக்கு கேரளா அணையை கட்டிக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நீட் தேர்வு பிரச்சனை இருக்குது. இப்படிப்பட்ட சிக்கல்களுக்குள்ள தமிழ்நாடு சிக்கியிருக்கும் போது அந்த பிரச்சனைகளை பற்றி பேசி முடிவெடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கான தீர்வை தருவதற்கு இந்த புதிய அரசாவது உரிய முயற்சிகளை செய்ய வேண்டும். ஸோ யார் முதல்வராக வந்தாலும் தமிழக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதில் இங்கு இருப்பவர்களுக்கு கூட யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அரங்கிற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்ததற்காக மிக்க நன்றி. காலத்தின் குரல் திக்கட்டும் பரவட்டும்.